நான் முன்னாடியே சொன்னேன், பாகவதத்தில் பாகவதம்னு ஒரு 2-3 ரிவிஷன்ஸ் வரும் இல்லையா? ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போது திருப்பியும் பாகவதம் வருது. 2வது ஸ்கந்தத்தில் பார்த்துட்டோம், ஞாபகம் இருக்கா? பிரம்மதேவனுடைய படைப்பு எல்லாம் ஆயிடுச்சு. இப்போது 3வது ஸ்கந்தத்தில் 5வது அத்தியாயத்தில் மைத்ரேயரை விதுரர் வந்து பார்க்குற, கங்கா நதி தீரத்தில் வந்து பார்க்குற. இங்கு மைத்ரேயர் பகவானால் சொன்னதை கொடுக்க போறாரு, பாகவத அமிர்தத்தை. அப்ப நல்லா பாருங்க, பாகவதம் சொல்றச்சே பகவான் இருக்கார், கேட்கறச்சியும் உள்ள இருந்து பகவான் தான் கேட்கிறார். திருப்பியும் அந்த நான் சொன்னேன், ஒரு விஷயம் நம்ம கிடைச்சதுன்னா அந்த ஒரு சந்தோஷம் அது இன்னொருத்தர்கிட்ட பகிர்ந்துக்கிறார். திருப்பி 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 இப்படியே தான் பாவம். அதனால்தான் இந்து சனாதன தர்மத்துல கோவிலை உடைச்சாலும் சரி, நீ வேதத்தை தான் கொண்டு போய் எங்கேயா நம்ம ஒழிச்சு வச்சாலும் சரி, அது வளர்ந்துட்டே இருக்கும். ஏன்னா அது குருமுகமா வருது, குரு சிஷ்ய பரம்பரையிலேயே வருது. அதை அழிக்க முடியாது இல்லையா? ஏன்னா அது உள்ள இருக்கு, சைத்தன்யம் உள்ள இருக்கு. அப்ப அந்த சைத்தன்யம் இப்ப நான் இப்ப பாவன் சொல்றேன், ஏன் உள்ள இருக்க சைத்தன்யம் பரிமளிக்கிறது, நீங்க கேட்கிறேன் அந்த கர்ணகூடம் வழியா உள்ள போறது, உங்க உள்ள இருக்க சைத்தன்யம் பரிமளிக்கிறது. அதனாலதான் பாகவத தொட்டாலும் படித்தாலும் கேட்டாலும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் கேட்குது. அப்ப இவர் சுகர் சொல்றாரு என்னன்னா, மைத்ரேய மகரிஷி அதாவது ஹரித்வாரத்திலேருந்து இருக்கச்சே கிருஷ்ணனுடைய பக்தியினால அதை ஈர்க்கப்பட்டு அதெல்லாம் குணகதாரசங்கள் எல்லாம் கேட்டவர். இப்போ வித்ரர் கேட்கிறார், என்ன கேட்கணும்? சுகாய கர்மாணி கரோதி லோகோ நதை சுகம் வான்யது பாரமம் வா விந்தேதபூயஸ்ததயேவ துக்கம் யதத்ரயுக்தம் பகவான் வதேன்னஹ. சொல்ற சுகம்னுட்டு நிறைய விஷயங்கள்லாம் செய்யறாளே, அதனால சுகம் கிடைக்கிறதா? $1 மில்லியன் ஒர்த் கொஸ்டின். அதனாலதான் சொன்னேன் பாகவதம் புராணம் கிடையாது. இன்னைக்கு இதே கேள்வி கேளுங்க இல்லையா? கோடியோ செலவழிச்சு ஒரு ஃப்ளாட்ல வாங்கி உட்காந்தாலும் சுகம் வந்துட்டு தானே. சுத்தி பார்க்குறோம், சத்சங்கம் கிடைக்கல, 4 விஷயம் சத் விஷயம் பேசுறதுக்கு ஆள் கிடைக்கல, என்ன அவசியம் என்ன இருக்குச்சா? என்னடா சுகம்னு நம்ம நினைச்சதுல அல்டிமேட்லி சுகம் இல்லை இல்லையா? அவர் சொல்ற சரி, இப்படி இந்த மாதிரி புதுசா வருதே, இதுக்கு என்ன பண்ணா சுகம் கிடைக்கும்? நமக்காக கேட்டிருக்காரு வித்துரர் இல்ல, நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவா கேட்கிறார். எத்திரத்த யுக்தம் பகவான் வதேனக, இதை தயவுசெய்து சொல்லுங்க அப்படின்னு கேட்குற. அடுத்தது ரொம்ப ஒரு நல்ல இன்சிடென்ட். இப்போ சப்போஸ் நீங்கள் சத்சங்கம் வரேன்னு சொன்னோடனே பாகவதன்னொடனே யாரான ஒருத்தர், நான் எல்லாரையும் சொல்லலை, ஏதோ ஒருத்தர், இதெல்லாம் உனக்கு தேவையா? இந்த வயசில் உனக்கு ஒரு கிளாஸுன்னு போகிறேன், சத்சங்கம் போகிறேன், இதெல்லாம் தேவையா? இதை உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன் இந்த மாதிரி அப்படின்னு கேட்குறவா உண்டு. அப்போ இருக்கா இல்லையா? அது நீங்க சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல, அவளுக்கு ஏன் அல்டிமேட்டா அவளுக்கு ஸ்பான்டேனியஸா வருது. இப்போ பாகவதம் படிக்கலாம்னு நான் சொன்னேன், உடனே உங்களுக்கு இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் மாதிரி படிக்கலாமே, ஐயோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வந்துட்டு, சிலருக்கு என்னத்துக்கு இப்பயே இன்னும் போட்டமே அப்படின்னு வரும். அப்ப இவர் சொல்ற இதெல்லாம் எதனால தெரியுமா? முன் ஜென்ம கர்மாவாலன்னுட்டு. அவ்வளவுதான். இவ சிலருக்கு ஜனத்தின பிறந்தத்துலன்னு சிலருக்குலாம் கிருஷ்ண பக்தி இருக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா அவ கர்மா, நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய பிராரப்த கர்மா சஞ்சித கர்மான்னு சொல்றோமா இல்லையா, ஆன்மாவோட ஒட்டி கொண்டு வருகின்றது. அவர் சொல்றார் அப்படி ஆனாலும் சிலர் கிருஷ்ண பக்தர்களாவே இருக்கின்றார்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றார், பகவான் எந்த வழியில நம்ம பகவானை உபாசனை பண்ணா அவ சந்தோஷப்படுற. உண்மையான பக்தன் தன்னுடைய திருப்திக்காக இல்ல, பகவானோட துஷ்டிக்காக தான் பூஜையும் புனஸ்காரம் பண்ணுவோம் இல்லையா? அப்ப இவர் சொல்ற தஸ் சாது வரியாதிஷ வர்த்தமசன்னஹ சம்ரோதித்தோ பகவான் ஏன பும்சாம்னா மனிதர்கள் என்ன பண்ணா, எந்த வழியில போனா அவன் சந்தோஷப்படுவான். எப்படி இருந்தா ஹிருதிஸ்தித்தோ, நம்மளுடைய ஹிருதய கமலத்துல உட்காந்துருவான். ஆல்ரெடி சைத்தன்யம் இருக்கு, நமக்கு தெரியல. ஆனா எந்த வழியில போனா நம்மளுடைய ஹிருதய கமலத்துல உட்காந்துருவான் பகவான் அப்படின்னு அவர் கேட்கிற. ஞானம் சதத்வாதி கமம் புராணம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கும்போது, ஞானத்தை பத்தி கேட்கும்போது என்ன பண்ணா ஞானம் கிடைக்கும் அப்படின்னு கேட்கிற. அப்புறம் இவரே சொல்ற, அவர் யாரு? கரோதி கர்மானி கிருதாவதாரோ யான்யா மதந்திரோ பகவை திரியதீஷக. 3 குணத்தின் ஈசன். 3 குணம், சத்துவம் ரஜஸ் தமசு. 3 உலகங்களை அடக்கி ஆளுபவன். 3 காலங்களின் தலைவன். எது? இறந்த காலம், வருங்காலம் இல்லையா? 3 படைப்பு அம்சங்களின் தலைவன். ஜெனரேட்டர், ஆர்கனைசர், டெஸ்ட்ராயர். பிரம்மா, விஷ்ணு,
சிவன். இந்த மாதிரி மூன்று மூன்றா இருக்கவர் திரிகுணம். இப்படிப்பட்ட திரிகுணம் இருக்க அந்த பகவான் கொடுத்தவர் தான் தத்தாத்ரேய. அத்ரி மகரிஷிக்கும் அனசுயா தேவிக்கும் பிறந்தவர். உடனே அத்ரி மகரிஷினா ஒரு பேரோட நிற்க கூடாது. இதெல்லாம் நமக்கு சந்தேஷம். த்ரீ, மூன்று குணங்களை கடந்தவர். இங்கிலீஷ்ல அனிமிக் வருது, ப்ரிஃபிக்ஸ் வருது, அது மாதிரி அது. மூன்று குணங்களை கடந்தவரோட யாரு வாழ முடியும்? அசூயை இல்லாதவர் தான் வாழ முடியும். பொறாமை இல்லாதவர் தான் வாழ முடியும். ஐயோ அவன் வாங்கிட்டாலே, என் கூட தான் இருந்தாதோ, அவன் நன்னாயிட்டாலே, நான் இன்னும் இப்படி இருக்கேனே நினைச்சுட்டேன்னா அது அசூயை தான். ஏன் இந்த புடவை நமக்கு கட்டினா நல்லா இருக்கும், அவளுக்கு ஒன்றும் அவ்வளோ எடுப்பா இல்லைன்னு நினைக்கும் போது அசூயை தான். மூன்று குணங்களை கடந்தவரோடு ஒருத்தர் வாழறானா அவ யாரு? அசூயை இல்லாதவள் அனசூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு பகவான் தத்தாத்ரேய, தத்தனா கொடுத்தார், திரைய மூன்று குணங்களை கடந்த தத்தாத்ரேயரை கொடுத்தார். அதனால்தான் அந்த பேர் தத்தாத்ரேய. நிறைய பேருக்கு இந்த கான்செப்டே தெரியாது. அதுக்காக தான் நான் இவ்வளவு விளக்கமா சொல்றேன். மூன்று குணங்கள் தான் எல்லாத்துக்குமே. நம்ம பண்றோம் பாப்பம் புண்ணியம் எல்லாத்துக்கும் மூன்று குணம் தான். சாத்விகம் ஓங்கி இருந்ததுன்னா ஸ்பிரிச்சுவல்ல நம்ம இம்ப்ரூவ். ரஜசம் தமசம் இருந்ததுன்னா we will just stay back, அவ்வளவுதான். தமசு இருந்தா முன்னேற்றமே இல்லை. ரஜஸ் இருந்தா கீழே போயிட்டே இருப்போம். கோபம் என்ன போய் சொல்லிட்டாலே, நான் மூஞ்சில முழிப்பேனா பாரு, அவ்வளவுதான் போச்சு இல்லையா? அந்த மூன்று குணங்கள் அவ்வளவு ஒரு முக்கியமானது. இவர் சொல்றார், மூன்று குணங்கள், மூன்று உலகங்கள், மூன்று மூர்த்திகள் எல்லாவற்றையும் ஆள்பவன் அல்லவா. மித்திரர் யாரு? மதிமான். அவருடைய வார்த்தைகள் பாருங்க, இதெல்லாம் தான் அனுபவிக்கணும். அவர் சொல்ற எப்படிப்பட்டவர்? யான்யா மதந்திரோ பகவான் திரியதீஷக யதா சசர்ஜாகரி இதம் நிரீக சம்ஸ்தாபிய விருத்திம் ஜகதோ விதத்தே. இவர் எப்படி இதெல்லாம் இந்த ஜீவராசிகள் எல்லாம் படைச்சு காப்பாற்றி வர. நல்லா யோசிச்சு பாருங்க. முதலாவது ஸ்கந்தம் 19வது அத்தியாயம் முடியறச்சே பரீட்சித்து சுகரை பார்த்தா. 2வது அத்தியாயம் 2வது ஸ்கந்தம் ஆரம்பிச்சது. பரீட்சித்து இந்த கேள்வியை தானே கேட்டார். இதுதான் ஆத்ம ஞானம். இதுதானே ரமண மகரிஷி சொல்ற, ஹூ அம்மை, நான் மனுஷன் நான் எங்கேருந்து வந்தேன். பாகவதம் தானே அது. பாருங்க, நம்மளுடைய ஞானிகளும் குருக்களும் எல்லாம் சொன்னது என்ன? அல்டிமேட்லி பாகவதம். அங்க பரீட்சித்து கேட்டதே இங்க விதுரர் கேட்கிறார், இவர் இந்த இப்படிப்பட்ட திரிகுணமா இருக்காரு, இந்த பகவான் எப்படி இதை படைத்தார்னா பாகவதம் வருதா? அது சொன்ன உடனே தானே அங்க பரீட்சத்துக்கு சுகர் சொல்ல ஆரம்பிச்சார். இங்க கேட்டார். அப்புறம் இவர் எப்படி இது படைக்கிறார் எல்லாம் பண்றார், அவரிடத்துல எப்படி போய் லயமாறுது? இவர் வாழ்ந்துட்டு இருக்கிறது துவாபர யுகம். 4 சதுர்யுகங்கள் அப்படியே கல்பாதி கல்பகாலமா நடந்துட்டு இருக்கு. இப்போ கலிகாலம் நமக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடியும் யுகங்கள் இருக்கு, இனிமேலும் யுகங்கள் வரப்போறது இல்லையா? இவர் கேட்கிறார், யோகேஸ்வராதீஸ்வர ஏக ஏதத் அனுப்பிரவிஷ்டோ பகுதா யதாசித்து. ரொம்ப அழகா கேட்டார். அவர் ஒருத்தர் தான் யோகேஸ்வரன், எல்லாத்தையும் படைச்சுட்டு அது உள்ள உட்புகுந்து பல்வேறாக காட்சி தருகின்றாரே அப்படின்னு கேட்கிறார். அதெல்லாம் சொல்லுங்க எனக்கு அப்படின்னு கேட்கிறார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் தானே எல்லாம் அவதாரம் பண்றார், அவர் தானே திருவிளையாடல்கள்லாம் சொல்லிட்டு இருக்கார், அதெல்லாம் பத்தி எனக்கு சொல்லுங்க. அப்போ வியசனமா இருக்க வியாசர்கிட்ட நாரதர் சொன்னாரோ இல்லையோ பாகவதம், அப்போதானே சந்தோஷம் வந்தது, பாகவதத்தை எழுதினார். இப்போ இவர் சொல்ற, இதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க, திருவிழாவில எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சொல்லிட்டு ரொம்ப அழகாக அவருடைய சரித்தம் எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்கவே இல்லையே. இதே மனிதனுடைய பெருமையோ மனிதனுடைய குற்றமோ ஒரு வாட்டி சொன்னா அனுப்பிவிடும் இல்லையா? பெருமையை சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், சொல்றவா கேட்கறா, சுதி பண்றவா ஆஹான்னு சொல்லிட்டு போயிடுவா. குத்தம் சொல்ல ஆரம்பிச்சோன்னா ஓஹோ நீ இந்த லெவலில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவா இல்லையா? தேர் ரிஃப்ளெக்ஷன் வில் பி டிஃப்ரெண்ட். இப்போ அவர் சொல்றார், இவர் எப்படிப்பட்டவர், எல்லா தத்துவங்களையும் எடுத்துட்டு லோகலோகங்கள், இந்த பிரதேசங்களில பர்வதங்களையும் எல்லாம் பார்க்குறோமே, இதெல்லாம் படைச்சாரே, இதெல்லாம் எப்படி பண்றார் சொல்லிட்டு ஏன பிரஜானமுத ஆத்ம கர்ம ரூபாபிதானம் சபிதாம் எத்த. இவர் சொல்றார், இவரே சுயம்புவா வந்தவர். இவர் எப்படி ஒரு ஜீவனை எல்லாம் படைச்சு ஒரு என்டிட்டியா படிச்சு ஓரறிவிலேருந்து ஆறறிவிலேருந்து தேவர்கள்லேருந்து விண்ணவர்கள்லேருந்து வானவர்கள்லேருந்து கிண்ணறர்கள்லேருந்து இத்தனை முப்பெரும் தேவங்களை எல்லாம் படிச்சாரு. எப்படி இவர் பண்ணார்? அப்படி படிப்படியா கேட்கிறார். அவருடைய அந்த ஞானம் தெரியுது பார்த்தீங்களா அந்த கொஸ்டின்ல.
சிலர் வந்து கேட்கணுமே ஒரு கேள்வி கேட்பா, ரொம்ப அப்சர்டாக இருக்கும். ஐயோ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டா கேட்கணுமேன்னு கேட்கறது. அந்த மாதிரி இல்லை, இவர் கேட்குற அவருடைய ஞானம் வெளிப்படுகிறது, கேட்குறாரு ஒன்றொன்னா சொல்லிட்டு எப்படி அவர் வந்து வர்ண ஆசிரம தர்மத்தை எல்லாம் நிலைநாட்டினார் அப்படின்னு கேட்டுட்டு இந்த கிருஷ்ணனுடைய கதாமிருத்தாம் இருக்கே அதை சொன்னார் அவர். அந்த கிருஷ்ணனுடைய கதாமிருதத்தை எப்பெல்லாம் கேட்குறோனோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுவாமி அப்படிங்கிற சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க வந்து எல்லா பாப்பங்களையும் போக்கின்ற, அதாவது கங்கையை வந்து அவருடைய பாத அக்ரத்துல இருந்தா வந்தது. வாமன அவதாரத்துல திருவிக்கிர பெருமாளா அவர் அப்படியே நீண்டு நெடுது வளர்ந்துருச்சே. இரு அடியில் 17 லோகங்களையும் முடித்து அங்க பகவானுடைய அந்த பூர்போசோகம் மேலே எழுதி முடித்து சத்தியலோகத்துக்கு பகவானுடைய சரணகமலங்கள் தொட்ட உடனே பிரம்மதேவர் தன்னுடைய கமுட்டிலிருந்து அந்த தோயத்தை நீரை எடுத்து அப்படியே அபிஷேகம் பண்றார், திருமஞ்சனம் பண்றச்சு. அவருடைய சரணகமலத்துல பட்டு அப்படி கீழே வந்துதான் கங்கை. அது சொல்ற. இப்போ இதை அனுபவிச்சாதானே நமக்கு தெரியும், ஸ்லோகமா படிச்சா நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. சொல்ற எப்படிப்பட்ட அந்த நம்மெல்லாம் பாப்பம் போகணும் தானே காசி கங்கான்னு ஓடுறோம். அந்த கங்கா பகவானுடைய சரணகமலத்துல இருந்து வந்தது அல்லவா சொல்லிட்டு, ஏன்னா இவன் பேசிக்கிறதே கங்கா நதி தீரத்துல, பாகவதம் இங்க கங்கா நதி தீரத்துல, அடுத்தது சுகர் பரீட்சத்துக்கு சொல்றதும் கங்கா நதி தீரத்துல இல்லையா. அது சொல்லிட்டு சொல்றார், இந்த கதாமிருத்தம் இருக்கே கர்ண நாட்டின் புருஷஸ்ய, இந்த காது வழியா போய் உள்ள போயிட்டு நம்ம ஹிருதயத்தை சுத்தம் பண்ணி நம்மளுடைய மனிதர்கள் நம்மளுடைய வீடு சொத்து சுகங்கிறத அந்த பந்தத்தெல்லாம் சேதிச்சுடுமேங்கிற பகவானோட கேட்க 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 நம்மளை அந்த அளவுக்கு நம்மளை வந்து முன்னேற்றிடுவோம் அப்படின்னு சொல்றார். அவர் சொல்றார், உம்முடைய நண்பரான வியாசர் வந்து இவ்வளவு அழகான கல்யாண குணங்கள்லாம் சொல்லணும்னு மகாபாரதம் சொன்னார். இதெல்லாம் கேட்டுட்டு தர்மப்படி நடங்கோ அப்படின்னு சொல்லி பகவத்கீதையும் கொடுத்தார். இப்படி லீலா கதா அமுதத்தெல்லாம் கேட்கறச்சே அனவரத்த மனசியூதம் பகவானுடைய சிந்தனை வந்துடும் இல்லையா. அனுசூதம்னா எவ்ரி செகண்ட். அதனால அந்த பண்ணா என்ன ஆகும்னா துன்பங்கள் எல்லாம் பொசுங்கி போயிடும் அப்படிங்கிற ஒரே எக்ஸாம்பிள் என்னன்னா, இது நம்ம பாகவதம் படிக்கிறச்சா கேட்கறச்சே நம்ம மனசு அப்படியே சந்தோஷமாகும். அந்த சந்தோஷம் எப்படி தெரியும்னா அந்த முகத்துல அப்படி மலர்ச்சி வரும். அதுக்கப்புறம் வேற யாரான ஏதானு சொன்னா அந்த முகம் மாறும் பாருங்க, அதுல இருந்து தெரிஞ்சிடும் இல்லையா. அது சொல்றாரு அவர், இதெல்லாம் பாகவதத்துல ஈடுபடணும்னா சுவாமி ஆல் ஆஃப் சடன் வராது, முன் ஜன்ம சுகிருதம் இருந்தால் மட்டுமே. அதுதான் இது நம்ம தோல்ல தட்டி கொடுக்குற மாதிரி இருக்க. முன் ஜென்ம சுகிருதம் இருந்தா மட்டும்தான் இது கிடைக்கும். யார் சொல்றா? மதிமானான விதுரர் சொல்றார் மைத்ரேயர்கிட்ட. ஏதோ ரோட்ல போயிட்டு வர்றவா ரத்யா புருஷ வச்சனம் இல்லை, நாராயண பட்டத்திரி சொன்ன மாதிரி. இது யார் சொல்றாரு பாருங்க, முன்மினேல பண்ணிருக்கா பாருங்க, அந்த புண்ணியத்தினால ஹரேஹே கதாயாம், ஹரியினுடைய கதையெல்லாம் ரசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சினோதி தேவோ நிமிஷத்து ஏஷாம் ஆயுர் விருதாவத கதிம் ஸ்மிருதினாம். இது எப்படின்னா அந்த காலசக்தி என்ன பண்றது, ஒரு நாள் போகும்போது நம்ம ஆயுசும் போயிட்டே இருக்கு. வேதத்துல சொன்னாலே எக்ஸாம்பிள், எப்படி வந்து ஒரு வேடு வச்சு வந்து புறாவினுடைய இறக்கைகளையும் பிச்சு போடுறாளோ அதே போல சூரியன் அர்க்கனானவன் நம்மளுடைய ஆயுளை ஒரு நாளும் எடுத்துட்டே இருக்கான் இல்லையா. அப்படி போயிட்டே இருக்கிறச்சே இந்த மனம் என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த மக்கள் இதுல ஈடுபடாத மக்களை பார்த்தா எனக்கு சங்கடமா இருக்குன்னு வித்துரு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இந்த மைத்ரேயர்கிட்ட சொல்ற, நீங்க அந்த கிருஷ்ணனுடைய கதாமிருதத்தை சொல்லுங்கோ. இந்த வண்டு லட்சக்கணக்கான மலர்கள்ல போய் வண்டுக்கள்லாம், அதாவது தேனீக்கள் தேனை எடுத்துன்னு வந்து அந்த அடையில வந்து காத்து வச்சுட்டு இருக்க மாதிரி நீங்க குருவா இருந்து நிறைய விஷயங்கள் சேகரிச்சு வச்சுருக்கேளே, அந்த தேன் அமுதம் கிருஷ்ண கதாமிருதம் அது கொடுக்கும் அப்படிங்கிற ரொம்ப அழகா இது சொன்ன உடனே சுகவாச்சசா ஏவம் பகவான் புஷ்டக சுத்ரா கௌஷாரம் அப்படின்னு சுகர் சொல்றார். விதுரர் இதெல்லாம் கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, ஒரு நல்ல டீச்சருக்கு என்ன சந்தோஷம்னா, அவள் டீச்சர்ஸ் டேக்கு பெண்ணு கொடுக்குறாளா, பென்சில் கொடுக்குறாளா, புடவை கொடுக்குறாளா, இல்லை, டீச்சருக்கு என்ன சந்தோஷம், அந்த குழந்தைகள் நின்னா கத்துக்கிறதா. ஆர் தே என்ஜாயிங் இந்த பீரியட் எப்போ முடிஞ்சா போகிறோம் பெல் அடிக்கிறதா பார்த்துட்டு இருக்காளா. டீச்சருக்கு என்ன சந்தோஷம், அந்த குழந்தைகள் ஈடுபாடோட கத்துக்கிறாளா, ஐயோ இன்னும் கற்றுக்கணும்னு ஈடுபாடோட கற்றுக்கிறாளா. அதான் இங்கே சொல்கிறார் மைத்ரேயருக்கு ரொம்ப சந்தோஷமா படுத்து. இப்படி ஒரு மாணவனுக்கு நான் பாகவதம் சொல்கிறேனே என்னுடைய பாக்கியம் இல்லையா. அதுக்கு அவர் சொல்கிற,
எப்படிப்பட்டவர் விதுரருங்கிறத சொல்ற. நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் அத்தியாயத்துக்கு முன்னாடி எவ்வளவு கேவலமா பேசினா துரியோதனன் தாசியா புத்திரான்னு. இங்க பாம்பின் கால் பாம்பரியம்னு ஞானவானான விதுரரை பார்த்து மைத்ரேயர் சொல்ற. ஞானவானுக்கு தான் மற்றவர்களுடைய ஞானம் தெரியும். பாம்பின் கால் பாம்பரியம். இப்ப அவர் சொல்றார் சாத்து பிருஷ்டம் சாத்து பனி. உத்தவரை பார்த்து கிருஷ்ணன் சொன்னார் சாத்துன்னு. இங்க மைத்ரேயர் விதுரரை பார்த்து சொல்றார் சாத்து. நல்லா சொன்னேன், நீ நல்ல கேள்விகள்லாம் கேட்டியே. சாதுவோ லோகான் சாத்வனுகிரகதா. அவருடைய சிந்தனையிலேயே பகவான் சிந்தனையிலேயே உங்க மனசு இருக்கே. இந்த கேள்வி வச்சுன்னு கேட்கிறார். கீர்த்தி விதன்வதா லோகே ஆத்மனோத அக்ஷதான். ரொம்ப அழகாக இதை வந்து நீங்க கேட்டு இவ்வளவு நல்ல எண்ணத்தோட கேட்டு உங்களுடைய கீர்த்தி எங்கும் பரவட்டம்னார். இன்னைக்கும் விதுரரை பேசாம இருக்க மாட்டோம்ங்க இல்லையா? அது சொல்லிட்டார். சொல்லிட்டு நீங்க இதை கேட்டேளே, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஓய், நீ யாரோட புத்திரன் இல்லையா? வேதவியாசருடைய புத்திரன் அல்லவா? வேதவியாசருக்கும் தாசி பெண்ணுக்கும் பிறந்தவன்றத தாசியோட புத்திரன்னா துரியோதனன். இவர் பார்த்தது என்ன சொல்றார்? வேதவியாசரோட புத்திரன்றா. பத்தினி குளம்னு ஒரு கதை இருக்கு. ஒரு பத்தினி என்ன பண்ணுவா, ஒரு குளத்துக்கு போய் குளிக்கணும் அங்க ஊர்ல இருக்கிறது. அவளுக்கு ரொம்ப பயம். யாருன்னு பார்த்துட்டா என்ன பண்றதுன்னு விடிகாலம்பரம் 5 மணிக்கே வந்து குளிக்கிறதுக்கு ஓடுவா. யாரும் வரமாட்டா இல்லையா? விடிகாலம்பரம் போனா யாரும் இருக்க மாட்டான்னு பத்தினி அடிச்சு பிடிச்சி ஓடுவா குளத்துல குளிக்கிறதுக்கு. அந்த நேரத்துக்கு பார்த்தா எதுக்கு ஒரு ஸ்திரீ வந்துன்னு இருக்கா. உடனே இந்த பத்தினி என்ன நினைச்சா, பரவாயில்லையே இந்த மாதிரியே அவளும் பத்தினி போல் இருக்கு வராளே அப்படின்னு இவன் நினைக்கிறச்சே, எதிர்க்க வந்த ஸ்ரீ குலட்டான் மற்ற வேலைகள் செய்பவள். அவள் என்ன நினைச்சுட்டா, ஐயோ மற்றவளை பார்க்கறதுக்கு வெக்கப்பட்டு என்ன மாதிரியே ஒரு ஸ்ரீ வரா பாருன்னா. அவ்வளவுதான். உன் மனசுல என்ன இருக்கோ அங்க ரிஃப்ளெக்ஷன் ஆகும், கண்ணாடி மாதிரி. அதான் சொல்லுவா, ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் லைக் அ மிரர்னுவா. நீ எதுக்கு போய் நின்றுன்னா உனக்கு உன்னுடைய மனசுல என்ன இருக்கோ அவளை பத்தி அதுதான் அங்க வரும் இல்லையா? இப்ப மைத்ரேயருடைய மனதில் ஞானம் மிகுந்தவர் ஒரு ஞானவான பார்த்து சொல்றார், நீ வேதவியாசனுடைய புத்திரன் அல்லவா அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதுக்கும் மேல ஒரு அடி மேல போய் சொல்ற, இவர் அழகான வேதவியாசனுடைய புத்திரனாக இருந்தவர் யாருன்னா யமதர்மராஜனுடைய அம்சமாக இருந்தார். யமதர்மராஜனுக்கு ஆனிமாண்டவிய மகர்ஷியோட சாபத்தின் பேரில் ஒரு மனிதனாக பிறந்தார் அப்படிங்கிறார். இவருடைய முன் ஜென்மத்தை சொல்ற, பூர்வ ஜென்மத்தை சொல்ற, பூர்வாசிரமத்தை சொல்ற. சொல்லிட்டு நீங்கள் எப்படிப்பட்டவர்னா பகவான் பகவத்தோ நித்தியம் சம்மத சாணு கசிச்ச. பகவானை பிடிக்கிறவாளுக்கு பாகவதால பிடிக்கும். பகவானுடைய கீர்த்தன ரசத்தை சொல்றது பாகவதம். பகவானுடைய அடியார்களான பாகவதர்களுடைய பக்தியை சொல்றது பாகவதம். இது 2 ஆஸ்பெக்டையும் அதை பார்க்கலாம். அப்ப அவர் சொல்ற, உமக்கு பகவானையும் பிடிக்கும் பகவானுடைய பக்தர்களையும் பிடிக்குமே அப்படிங்கிற. அப்போ இந்த ஒரு சின்ன மெசேஜ் நமக்கு கிடைச்சாலே, கோவில்ல வந்து ஏதோ நல்ல நாள் கிழமைன்னா அடிச்சு பிடிச்சி நின்றுட்டு இருப்பான். உண்மையான பக்தி இருக்கவா என்ன பண்ணுவா, சரி நீங்களும் பாருங்க கொஞ்சம், நான் வந்து நின்றுட்டேன் 5:30க்கு, நீங்க வந்து 6:30க்கு பின்னாடி நில்லுன்னு சொல்ல மாட்டா. சரி ஒரு எட்டு நீங்களும் பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுவான். உண்மையான பக்தி இருக்கவா. அப்போ அவர் சொல்ற, பகவானுடைய அழகான அதத்தே பகவல் லீலா, பகவானுடைய லீலை தான்ப்பா விளையாடல்கள் திருவிளையாடல்கள் அதெல்லாம் சொல்ற. சொல்லிட்டு அதெல்லாம் நான் சொல்றேன் உனக்கு எல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பகவான் வந்து அநேக ஆசேத மக்ர ஆத்மா ஆத்மனாம் விபு விபு எங்கும் வியாபித்திருப்பவன் பகவான். அவர் என்ன படைப்புல வந்து ஒன்னொன்னா படிப்படியா ஒன்னொன்னா படைச்சாலும் அவர் மட்டும்தான் இருக்க. He is only existing. நம்மலாம் இருக்க மாதிரி இருப்போம், ஆனா இருக்க மாட்டோம். எந்த அளவில்னா சரீரம் தான் இருக்குன்னு நம்ம நம்பின்னு இருக்கோம். சரீரம் இருக்க போறதில்ல, அது உள்ள இருக்க ஆன்மாதான் நிரந்தரமா இருக்க போறது. அதை பார்க்கறதுக்கு நமக்கு தெரியல. கரெக்டா இல்லையா? அதுதான் பாயிண்ட். அது வந்து சொல்றாரு அவர் எல்லாரும் பார்க்கும் பொருட்டு, அதாவது அவர் உண்மையில இருக்க ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியல. இப்போ பால்லேருந்து தான் வெண்ணையும் வறுத்து, நமக்கு என்ன பாலை பார்த்தா வெண்ணெய் தெரியாதுதான். பாலை உரக்குத்தி தயிராக்கி அதை கடைஞ்சி அதுக்கப்புறம் வெண்ணெய் வரும். நம்மளுடைய ஜென்மாவும் அப்படிதான், இந்த சரீரமும் அப்படிதான். பால் நம்மளை வந்து பயங்கரமா காய்ச்சறா. எது சொந்தக்கார ஒரு பக்கம் காய்ச்சறா, குழந்தைகள் ஒரு பக்கம் காய்ச்சறா, என்ன எல்லா விதத்துலையும் காய்ச்சிட்டே இருக்கா. ஐயோ எனக்கு ரொம்ப எரியறது, எனக்கு முடியலையே, என்ன போய் இப்படி காய்ச்சறாளே அப்படின்னு நம்ம நினைச்சுட்டே இருக்கச்சே காய்ச்சறதா எல்லாம் போட்டு காய்ச்சுவா. அந்த காய்ச்சி இறக்கி வச்ச உடனே இந்த மாதிரி சச்சங்கான ஒரு துளி தயிர் அதில் விட்டேன்னா அப்படியே உறைஞ்சு
அப்படியே சச்சங்கமா கடைஞ்சு கடையரிச்சு பகவான் பக்கத்துல போறோம், ஓடுறச்சு திருப்பி வரோம். ஆனா இந்த சச்சங்கத்துல கடைஞ்சு ஒரு வெண்ணெய் வரும் பாருங்கோ. அந்த நவநீதமான நம்ம மனசு இருந்ததுன்னா பகவான் தன்னுடைய கையில ஏந்தி போடும். அவ்வளவுதான் விஷயம். அவ்வளவுதான் இல்லையா? அதுதான் இங்க பார்த்துட்டு இருக்கோம். இவர் சொல்றார், சாவா ஏதஸ்ய சம்துஷ்டு சக்தி சதசாத்மிகா, நீ மிகவும் பாக்கியவானப்பா, பகவான் வந்து உமக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா? ரெக்கமெண்டேஷன்ல வந்தவர் இவர், பகவானுடைய ரெக்கமெண்டேஷன்ல வந்தவர். சொல்லிட்டு பகவான் படைக்கிறார்ப்பா. பகவான் படைச்சது எப்படி தெரியுமா? காலவர்த்தியாத்தோ மாயாயா. உடனே இந்த மாயை என்ன உடனே இருக்க மாதிரி இருக்கு, இல்லைங்கிற மாயை இல்லை. அண்ட சராசரத்தின் படைப்பு சக்தி மாயை. அந்த மாயை என்ன பண்ணும்? காலசக்தி எழுப்பித்து அந்த மாயை குணங்கள் 3 குணங்களை வச்சுட்டு மகத்தத்துவத்தை வச்சுட்டு எல்லாவற்றும் படைக்கப்பட்டது. ரத்தின சுருக்கமா சொல்றாரு. சொல்லிட்டு இதெல்லாம் சொல்றச்சே நம்ம மனசுல அப்படியே ரிவைன் பண்ணிட்டே வரோம். அப்போ இதுல வந்து பகவான் என்ன பண்றாரு தெரியுமா? புருஷங்கிற பேர்ல தன்னுடைய சக்தியில பிரகிருதியும் சேர்த்துண்டு ஜீவனை படைக்கிறார். படைச்சவர் சும்மா இருக்கல, அதுல உட்புகுகின்றார். அந்தர்யாமியாக சைதன்யமாக பகவானே வந்து அமர்கின்றார். அதையும் சொல்ற. அந்த மகத்தத்துவம் இருக்கே, மகத்தத்துவத்தை வச்சுன்னுட்டு எல்லாவற்றையும் படைத்து அந்த 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 மகத்தத்துவத்திலிருந்து படைக்கப்பட்டது என்னன்னா 10 இந்திரியம். 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், அகம் புத்தி அகம் சித்தம் அகங்காரங்கிற அந்த கரணங்கள், தன் மாத்திரைகள், பஞ்சபூதங்கள் எல்லாம் படைக்கப்பட்டது. ஒரு 25 விஷயம் வரத்தோம்னா அது புருஷன் பிரகிருதியோட சேர்ந்து படைக்கப்பட்டது. உடனே புருஷன்னா புருஷன்னா ஒரு 6 அறிவு இருக்கணும்லாம் விஷயம் இல்லை. ஒரு எறும்பு கூட அதுதான் இல்லையா? அதுக்குள்ளேயும் ஜீவன் இருக்கு இல்லையா? அடுத்து ஒரு சொல்ற இந்த அகம் தத்துவத்தை வச்சுன்னுட்டு 3 குணங்கள், அதாவது சாத்விகம் ராஜசு தமசன்ற 3 குணங்கள் வந்தது. அகம் தத்துவம் விகாரம் அடையும் பொழுது எல்லாவற்றிலிருந்தும் ஒன்றொன்று, அதாவது நல்ல அழகான சாத்விக குணங்களிலிருந்து தேவதைகளும் தேவன்மார்களும் படைக்கப்பட்டார்கள். ரஜசிலிருந்து அசுரர்களும் படைக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் சாத்விகமான ஒரு குணத்தை வைத்துக்கொண்டு பகவான் எல்லாவற்றையும் கட்டி ஆழ்ந்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றார். காலம் மாயை அம்சங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு நம்ம பார்க்குறோமே, இந்த ஆகாயம், அதாவது நீர், அக்னி, ஆகாயம், வாயு ஆகாயம் இல்லையா? அப்பக ஒன்னொன்னா வருது. வந்துட்டு இந்த ஆகாயம் எப்படிப்பட்டது? அந்த ஆகாயம் அந்த ஒரு தேஜஸ் ஒளி தோன்றியது, நுண்ணிய ஒளி உண்டானது, நம்ம பார்க்குற எல்லாமே இருந்தது இருக்கிறத. அது என்னது பண்றதுன்னா பகவானுடைய ஈக்ஷண பார்வையினாலே ஒன்றொன்றாக உத்பவித்தது அப்படின்னு சொல்லி இத்தரா இந்த மாதிரி ஆகாயம் பஞ்சபூதங்கள் இதெல்லாம் தோன்றி பகவானுடைய சக்தியினாலே இத்தனை விஷயங்களும் படைக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அழகாக சொன்னார். சொன்னவர் என்ன சொன்னார்னா, தேவர்களும் படைக்கப்பட்டார்கள். இத்தனை விஷயங்கள் படைக்கப்பட்டது. அந்த பிரபஞ்சம் இவ என்ன பண்ணா, எல்லாம் படைச்சாச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல தேவர்களுக்கு. உடனே அவர்கள் ஸ்துதி செய்ய ஆரம்பித்தார்கள். இதுல நமக்கு சந்தேஷம் என்ன? நமக்கும் எல்லாம் இருக்கு, என்ன பண்ணணும்னு தெரியலன்னா முதல்ல ஒரு தியானம் பண்ணணும். பகவானு அழகா பகவான் இடத்துல நம்ம சரணாகதி பண்ணணும். அதுக்கப்புறம் ஆரம்பிக்கணும். அதுதான் இங்க ஆரம்பிச்சிருக்காரு. 5வது அத்தியாயத்துல தேவஸ்துதி ரொம்ப அழகாக 40 ஸ்துதிகள் இருக்கின்றன பாகவதத்துல. பீஷ்ம ஸ்துதி பார்த்தோம், குந்தி ஸ்துதி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இப்ப தேவஸ்துதி. நாங்க எல்லாம் எங்களெல்லாம் படைச்சுட்டேன், நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது பகவானை நினைத்து கொண்டு எல்லாரும் ஸ்துதி பண்ணாதான் அதான் தேவஸ்துதி. நமாமதே தேவ பதாரவிந்தம் பிரபன்னதாபோ வசமாத பத்ரம் யன்மூலகேதாயதயோஞ்ஞஜசௌரோ சம்சார துக்கம் பகிருச்சிபந்தி. சரணாகதியை படிச்சுட்டு இருக்க. என்னன்னா பகவானே, நாங்க சிபந்தி, நாங்க ரொம்ப சம்சார துக்கத்துல அப்படியே நாங்க விழுந்துடுறோம், அதுலேருந்து எங்களை காப்பாச்சு. சொல்றது யாரும் நல்லா கவனிங்கோ, தேவர்கள் சொல்றா. அடுத்த சொல்றா, ஒரு ஒன்னா சொல்லி 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 சரணாகதி பண்றா. அடுத்து சொல்றா, தாதர்ய தஸ்மின் பவைஷ ஜீவா தாபத்ரயேனோ பவதான சர்ம ஆத்மன் லபந்தே பகவந்தவாங்கிரே சாயாம் சவித்யா மதமாஷயேம. பகவானே, நீதான் தாத அப்பா, எல்லாருக்கும் தாப. அப்போ எங்களுக்கெல்லாம் வந்து எப்பயுமே ஒரு தாபங்கள் இருக்கு. இந்த தாத்த
அப்பா எங்களுடைய தாப்பங்களை நீக்கணும். ஆதி பௌதிகம், ஆதி ஆத்தியாத்மிகம், ஆதி 3 விதமான தாப்பங்கள் இருக்கு. அதையெல்லாம் வச்சுட்டு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். அதனால உன் சரண கமலத்துல நாங்க சரணடைந்தோங்கிறா. மார்கந்தேயத்தே முகபத்மநீடை சந்த சுபர்ணை ருஷயோ விவிக்தே யஸ்யாகமர்ஷோத சரித்வராய பதம் பதம் தீர்த்த பத பிரபன்னாக. உன்னுடைய அழகான மார்கந்தியத்தே முக பத்மம், உன்னுடைய அழகான அந்த முகம் இருக்கே, அந்த பத்மம் இருக்கே, அதுல இருந்துதான் வேதங்களே வந்தது. பகவானுடைய முகரந்தத்திலிருந்து அந்த வேதங்கள் வந்தது. அதை எடுத்துட்டு அந்த சந்தஸை வச்சுட்டு அவன் வந்து அழகா உட்காந்து ஞான மார்க்கத்துல உன்னை வந்து அடையிறா. அது சொல்றாரு அவர், எஸ்யாக மர்ஷோத சரித்வராய பதம் பதம் பே. ரொம்ப அழகாக உன்னுடைய அந்த பதத்தை, அந்த பதத்திலிருந்து வந்த அந்த கங்கா நதி தீரத்துல எல்லாம் உன்னிடத்தில்தான் வந்தது. எதுவுமே எங்களை சுத்தப்படுத்துறதே அந்த திருவடி தாமரையை நாங்க சரணாகதி பண்றோம்ங்கிறா. யஸ்ரத்தயா சுதவத்யச்ச பக்த்யா சம்ருத்யமானே ஹிருதயேவதாய ஞானேன வைராக்ய பலேன தீரா உடனே அவட சொல்றேன், நம்மளும் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோமே, நமக்கு இந்த மாதிரி ஒரு பக்தி வருமா, நமக்கு ஒரு சந்தேகம் வருமோ, நமக்காக இது சொல்ற. எஸ் ஸ்ரத்தையா சுத்வத்யா, யாரு ஸ்ரத்தையோட கேட்கறாளோ அவ மனசு தூய்மையாயிடுது. சும்மா எங்காத்துக்காரன் கச்சேரிக்கு போனார்னு வரல, ஸ்ரத்தையோட கேட்கறது. அதனாலதான் சான்ஸ்கிரிட் ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். ஸ்ரத்தையா கேட்டனா என்ன ஆகும், பக்தி வளரும். எப்படி வளரும், கேட்கறதுனாலேயே நம்ம மனசு சுத்தமாகும். அதனால பக்தி வளரும். சுத்தமா இருக்கிற இடத்துல தான் அது வரும். கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் பாருங்க. சுத்தம் தான், அக தூய்மை புற தூய்மை ரெண்டுமே வேணுமா இல்லையா. அது சொல்ற. அதுல என்ன ஆகும்னா அவர்களுக்கு வைராகியம் வந்துடும். அதையும் அவர் சொல்றார், ஞானேன வைராகிய பலேன. ஞானம் வரும், வைராகியம் வரும். பக்தி வந்துருக்குன்னா ஞான வைராகியம். குழந்தைகளும் பக்தியோட குழந்தைகள் ஞான வைராகியம் வந்த உடனே அவர்கள் என்ன பண்றா, வரஜேம தத்த அங்கிரி சரோஜ பீடம். போருண்டாப்பா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் போரும்னு சொல்லிட்டு பகவானுடைய அழகான சரோஜ கமலம் இருக்கே, அந்த கமல பத்ம சரணங்கள்ல சரணாகதி பண்ணிடுவா அப்படின்னு சொல்ற. விஸ்வஸ்ய ஜன்ம ஸ்திதி சம்யமார்த்தே பதாம்புஜம் தே பகவானே உன்னை சரணாகதி பண்றோம். எப்படிப்பட்ட சரணம் தெரியுமா உன்னோடது? விஸ்வஸ்ய ஜன்மதி, விஸ்வத்தினுடைய எல்லாம் பண்றேன். நீயே தான் காத்தல் பண்ற, ஜெனரேட்டரா இருக்க, ஆர்கனைசரா இருக்க, டிஸ்ட்ராயரா இருக்க, எல்லாம் பண்ணிட்டு நீ அவதாரமும் பண்ணிட்டு இருக்க பகவானே. அப்படி உன்னுடைய அழகான பிரஜேம சர்வே சரணம், உன்னுடைய சரண கமலம் இருக்கே, அது மட்டும்தான் எங்களுக்கு முக்தியை கிடைக்கும். ஸ்மிருதம் பிரய சத்தியபம் சம்சபும்சாம். அப்படிப்பட்ட யாரெல்லாம் சரண கமலத்தை வந்து குடிச்சிட்டாலோ அவளுக்கு இந்த சம்சார சாகரத்தில் நம்ம எப்படி இருக்க போறோன்ற பயமே போயிடுமே. அப்படிப்பட்ட சரணத்தை நாங்க முடிச்சுக்கிறோம் அப்படின்னு தேவர்கள் சொல்றா. அடுத்தது யத்சானு பக்தே சதி தேஹகேஹே பும்சாம் சுதூரம் வசதோபி குர்யாம் இதுல ரொம்ப அழகா சொல்ற. சரி, இதை வந்து உன்னுடைய சரணகமலத்தை பிடிச்சுட்டவாழ நீ கைவிடுறது இல்லை. ஆனாலும் எல்லார்ட்டையும் நீ சமமா தான் இருக்க. அவ எந்த வர்ணத்துல இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஜந்துவா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாவற்றையும் பார்க்கும் எல்லாவற்றிலும் நீ தான் இருக்க. ஆனா இந்த அற்ப விஷயங்களா என்னோடது என்னோடது நானுன்னு மமகாரம் வந்துட்டேன்னா பக்கத்துல கூட வர்றதில்லை, உள்ளதான் இருப்ப, ஆனா தெரியாது. அது அவர் சொல்றார், பும்சாம் சுதூரம் வசதோபி, தூரத்துக்கு போயிட்டு. யாரு நான், அதாவது என்கிட்டே இருக்க சைத்தன்யம் இருக்குங்கிறதே எனக்கு தெரியல. ஏன்னா நான் நினைச்சுட்டு இருக்கச்சே எல்லாம் நீங்கும் போதுதான் என் பக்கத்துல வர. நாங்கும் போது நீ ரொம்ப தூரம் போயிடுறியப்பா. எவ்வளவு ஒரு தத்துவம் பாருங்க, அழகா சொல்ற. அடுத்து சொல்ற, தான் வைய சத்ருத்தி ரக்ஷி விரியே மனச பரேஷ அவர் சொல்ற,
உன்னுடைய கீர்த்தி இருக்கே தான் வைஹஸ் விருத்திவிரேக்ஷவே பராகிருதாந்தர்மஜன பரேஷ. இந்த இந்த யூஸ்வலாக இங்கே பிறந்தன்னா என்னென்னா ஏதாவது நம்ம கிடைக்குமா சந்தோஷப்படணுமா இப்படியே நினச்சிட்டு இருக்கா. அதனால உன்னை அனுபவிக்கிறதுக்கு தவறிடுறா. ஆனால் உன்னுடைய இந்த சரண கமலத்தில் அனுசியோத்த நினைச்சுட்டு இருக்காளே ஒரு சாதுக்கள், அவகிட்ட நீ பக்கத்துல இருந்து அவளுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்க. அப்போ பகவான் உள்ளதா இருக்காரு எல்லார்ட்டையும். அவர் பக்கத்திலேயே நம்ம பக்கத்திலேயே இருக்கிறதும் அவர் தூரம் ஓடி போயிடுறதும் நம்ம கையில தான் இருக்கு இல்லையா? நம்ம பண்ற பக்தியில தான் இருக்கு. அடுத்து சொல்றார் பானேன தே தேவ கதா சுஜாயா வைராக்யசாரம் அதாவது குண்டித்தமில்லாத வைகுண்டம். இங்க என்ன சொல்ற? பானேன தே தேவ கதா சுதாயா. கதாங்கிற ரசம் இருக்கே உன்னுடைய தே பகவானே உன்னுடைய கதா ரசத்தை பானேன அதை குடிச்சுட்டேன்னா வைராகியம் வந்துடுறது, அவர்கள் வைகுண்டத்துக்கே வந்து சேர்ந்துடுறாங்க. அது சொல்ற பிரவர்த்த பக்தியா விஷாத ஏவி. ரொம்ப அழகாக அவர்களுடைய மனம் தூய்மைப்பட்டு விஷயரசத்துல எல்லாம் இல்லாமல் அவர்கள் வைராகியம் வந்து உன்னுடைய அழகான ஆன்ம ஞானம் பெற்று உன்னுடைய வைகுண்டத்துல வந்து சேர்ந்துடுறா அப்படிங்கிற. அடுத்து ததா பரே சாத்ம சமாதி யோக பிரகதிம் பரிஷ்டாம் இந்த ஸ்லோகத்தினாலதான் பட்டத்திரி வந்து 3வது தசகத்தை பக்தி பிரார்த்தனால வந்து பக்தி யோகம் போரும்பா, எனக்கு ஞான யோகமோ கர்ம யோகமோ எனக்கு கஷ்டம், எங்க எல்லாருக்குமே பக்தி யோகம் போரும்னு அவருக்கு ஒரு பிரேரணை வருது. இதுல சொல்றா ததா அப்பரே சிலர்லாம் என்ன பண்றா சமாதி யோகத்துல இருந்து உன்னை வந்து அடைஞ்சுடுறாப்பா. அஷ்டாங்க யோகம் யமானியமா ஆசன பிராணாயாமம் பிரத்யார தாரணை தானம் சமாதின்னு அஷ்டாங்க யோகத்துல வந்து உன்னை அடைஞ்சுடுறா. அது ரொம்ப கஷ்டம். ஆனால் சிலரோ பக்தி யோகத்தை பிடிச்சுன்றா. உன்னுடைய கீர்த்தனை ரசம் அந்த கதா ரசாமரத்தை பருகி 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 அதனால வைராகிய ஞானம் கிடைத்து உன்னுடைய வைகுண்டத்துக்கு வந்து சேர்ந்துடுறா அப்படின்னு இருவழி பக்தியை சொல்றா. சிரமமும் இல்லாம முக்தி இல்லையா? இன்னும் நம்ம வந்து இப்போ உட்காந்துட்டு பாடசாலையில் உட்காந்துட்டு வேதத்தை கற்றுட்டோமா தர்கசாஸ்திரம் பண்ணிட்டு இருந்தோமா எதுவுமே இல்லை. அந்த வேதம் நமக்கெல்லாம் கிடைக்கட்டும்னு அந்த பாகவதம்ங்கிறது வேதம்ங்கிற அந்த விருட்சத்துல அழகான பழுத்து தொங்கிட்டு இருக்க அந்த பாகவதத்தை எடுத்துட்டு நம்ம கிட்ட குடின்னு சுகர். அதுதான் இங்க சொல்றாரு. 2 வழி இருக்கு, ஒன்று கஷ்டம் ஒன்று சுலபமா இருக்கிறது இதை பிடிச்சிக்க வேண்டியது தானே சொல்லிட்டேன். அடுத்து தத்தே வயம் லோக சுஷ்ஷா எங்களால செய்ய முடியலங்கிறா. தேவர்கள் சொல்றா சுவாமி நீர் தான் படைத்தே தத்தே வயம் லோக சிருஷ்டாத்த. லோகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு சொல்லிட்டு தேவர்கள் எல்லாம் படைத்த. தேவர்களுக்கு என்ன வேலை? நம்ம கொடுக்குற ஆகுதியில கொடுக்குற அபிசை கொண்டு போய் பகவானோட சன்னமத்துல போடுறோம். ஆனா அவர்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. என்ன இவர் சொல்றா? நாங்கள்லாம் சர்வே வியுக்தாக, நாங்க ஒரே போலயே இல்லை. இதுவும் பாருங்க தேவர்கள் சொல்ற மாதிரி நம்மளோட குடும்பத்துல தானே 5 விரல் இருக்கு, 5 ஒரே மாதிரி இல்லாத மாதிரி நம்ம குடும்பத்திலேயே 5 பேர் இருந்தா 5 குணத்துல இருப்பா. அப்ப இவர் சொல்ற நாங்கள்லாம் இருக்கோமே நாங்க ஒரே மாதிரி குணத்திலேயே இல்லப்பா சுவாமி. நாங்க வந்து உன்னையே வழிபடணும்னா நாங்க என்ன பண்ணணும்? எங்களால அசக்தர்களா இருக்கோம். அது அவர் சொல்ற இந்த உலகத்தை படைச்சுக்கே எங்களால இப்ப ஒண்ணுமே செய்ய முடியலங்கிற. படைச்சுட்ட நாங்க வேற ஒரு குணமா இருக்கோம், ஒன்னா லயிக்க முடியலங்கிற. அடுத்து சொல்ற யாவத் பலிந்தே அஜஹராம காலே சொல்ற யாவத் பலிம் தே அஜ. அஜன்னா பிறப்பில்லாதவன். சாசனாமத்துல சொல்றோமோ அஜ தே அஜ நீர் பிறப்பில்லாதவன். நீர் எங்களை படிச்சுட்டு எதா வயம் சா நமதா மைத்ர யதோபயேஷாம் ஹி மே லோகா. எல்லாம் நீங்கள் தான் மூலமா இருந்து திருவிளையாடெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேள். ஆனா நாங்க என்ன பண்ணணுங்கிறதே எங்களுக்கு தெரியலையே சுவாமி. எங்களுடைய கடமை என்ன? நாங்க வரப்போற ஜீவராசிகளை நாங்க என்ன செய்யணும்? இப்போ வந்து ஒரு ஆஃபீஸில் சேர்ந்துட்டா ஒரு லெட்டர் கொடுத்துட்டா அவளுக்கு இந்த வேலையை செய்யணும்னு சொல்லி எட்டு சொன்னாதான் அவள் செய்ய முடியும். சேர்ந்துட்டாங்கிறதுனால வேலை செய்ய முடியுமா? ஆஃப்டர் ஆல் ஒரு அஃபிஷியல் ஒர்க்குக்கே எப்படி இருக்கே
தேவர்களை படைச்சாச்சே, எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற. அடுத்து தொம்ன சுரானாம் சான்வயானாம் நீர் யாருன்னா ஆத்திய புருஷன். பகவான் தான் புருஷோத்தமன் சொல்றான், ஆத்திய புருஷன். அந்த ஆத்திய புருஷன் எப்படிப்பட்டவர்னா, நீ மாறுதலுக்கு உட்படாதவன். ஆனால் அவனிடத்துல வந்து எல்லாருமே மாறுதல் அடைஞ்சிடுறான். எப்படி வந்து பட்டறையில் கொல்லன் பட்டறையில் பட்டத்திட்டுவான், ஒரு பெரிய கல்லை வச்சுட்டு பட்டத்திட்டு படுத்துட்டு அந்த கத்தி வேணா கொஞ்சம் மாறுமா இருக்குமா, அந்த கல் ஒன்றும் மாறாது. அது ஆதி அப்படியே தான் இருக்கும், எப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கும். அதை போல பகவானே, நீதான் எல்லாருக்கும் மூல காரணமானவன், நீரே படைக்கின்ற. எனக்கு முன்னாடி நீங்கள், எங்களுக்கு முன்னாடி நீங்கள் தான் இருந்தீங்க, இனிமேல் இருக்க போகிறதும் நீங்கள் தான். நீங்கள் மட்டும்தான் பிறப்பு இறப்பு இல்லாமல் முக்குணங்களின் தலைவராக இருக்கின்றீர். அதனால தான் மாயை உத்பவிச்சு எல்லாவற்றையும் படைத்து நீரே எங்கள் உள்ள பிரவிசந்தி, உள்ளே நுழைஞ்சிட்டேன்ற. பகவானே நுழைந்து விட்டார். பகவான் உள்ளே இருக்கிறதுனால தான் நம்ம சைத்தன்யம் இருக்கிறதுனால தான் நம்ம சிவமாக இருக்கோம். இல்லாட்டி தொணக்கால் தான் இல்லையா? அந்த சூடு இருக்கு பாருங்க இல்லையா, தேகத்தினுள்ள இந்த சூடு. அப்போது அவர் சொல்கிறார், மகத்தத்துவத்தை எடுத்துட்டா லாஸ்ட் ஸ்லோகம் தேவஸ்துதியுடையது. ததோ வயம் சத்ரமுகாய தத்தே பபூவிமாத்மன் கரவாமகிரிந்தே யதனுகிரகானாம். பகவானே உங்களுடைய அனுகிரகமானோ யத்கிரியா, நாங்கள் என்ன வேலை செய்யணும்னு எனக்கு தெரியலையப்பா, எங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீரே ஆக்ஞை பிறப்பிக்க வேண்டும், ஆணையிட வேண்டும் சொல்லிட்டு அவர்கள் சரணாகதி பண்ணி முடிச்சிட்டார் தேவர்கள். அதுதான் தேவஸ்துதி, ரொம்ப அருமையான ஸ்துதி நம்ம படித்தோம். அதனால எதுவுமே நம்மக்கிட்ட இருந்தால் பெரிய விஷயம் இல்லை, எதெல்லாம் இருக்கோ அவருடைய அனுகிரகத்தினால நமக்கு கிடைச்சதுங்கிறத ஃபஸ்ட்டு பேசிக்காக அதை கற்றுக்கணும். என்னுடைய சாமர்த்தியத்தினால இதெல்லாம் நடக்கலை, பகவானால் நடக்கிறது. அவர் அந்தரியாமையாக உள்ளே இருக்கார், அதனால இருக்கு. ஒரு காற்று அடிமையை போல உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுன்னா, நான் பிராணாயாமம் பண்ணும்போது தான் அது பண்ணுறோன்னே நமக்கு தெரியும். இழுத்து வெளியில் விடுறோம், மூச்சு இழுத்து. இல்லைன்னா டாக்டர்கிட்ட போய் மூச்சு இழுத்து விடுனா விடும், அப்போ தான் நமக்கு தெரியாதே தவிர மூச்சு விடுறேங்கிற பிரக்ரியை ஒரு வேலை நம்மளுடைய எந்த விதமான எஃபர்ட்டோட நடக்கிறது இல்லை. அதுலேருந்தே தெரியலையா நம்ம எப்படி வாழறோங்கிறது இல்லையா? அதெல்லாம் யோசிச்சு பார்த்தோன்னா நாங்கிற எண்ணம் வராது. பேசிக்காக தான் நான் என்ன போய் சொல்லணும், என்ன போய் பண்ணேன், என்னால் நடந்தது நோவை. உண்மையான பக்தனுக்கு நான் எனதுங்கிற அந்த எண்ணம் வரக்கூடாது. அதனால தான் அடியேன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம மறக்கணும். நம்ம அந்த ஸ்தூல சரீரத்தையே விட்டுட்டு உள்ளே இருக்க அந்தரியாமி நம்ம ஆன்மா சுகப்படணும். ஆத்ம சுகம் வேணும்னா உள்ளே பார்க்கணும், உள்முகமாக பார்க்கணும். வெளியில் பார்த்து நம்மளை வந்து டைவர்சிட்டி பண்ணிகிட்டே இருக்கிறத விட்டுட்டு தேவர்களையே படைச்சாச்சு. நமக்கு தெரிஞ்ச 30 கோடி தேவர்கள்ன்றோம் இல்லையா, அவர்கள் தானே நமக்கு காணப்பட்ட தெய்வமாக இப்போ அக்னியிலேருந்து ஆரம்பிங்க இல்லையா, எல்லாம் ஆஃபீஸை கொடுத்து தானே ஆரம்பிச்சிடுறோம். அப்போது அப்படிப்பட்டவர்களே சரணாகதி பண்ணும்போது மனிதர்களான நம்ம ஏமாத்திரம். அதான் இந்த தேவஸ்துதி சொல்லி கொடுக்குறது ரொம்ப அருமையான அழகான தேவஸ்துதி. இது நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்கோம். எல்லாரும் ஆயுளாரோக்கிய சக்கத்தோடு இருக்கணும்னு ரொம்ப அருமையாக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சரியா? ஸ்ரீ ஹரே நமஹ, ஸ்ரீ ஹரே நமஹ. ஹரி ஓம். अद तृतीयस्कन्धे पञ्चमोऽध्यायः श्रीशुक उवाच द्वारिद्युनत्यार्षवखरूणां मैत्रेयमासीनम् अघातभूतं शत्ववसृत्याच्युतभावशुद्धः पप्रच्छ सौशील्यगुणावितृप्तः वितुरोवाच सुखाय कर्माणि करोति लोको न तैः सुखं वान्यतु पारमं वा विन्देद भूयस्तदैव दुःखं यदत्र युक्तं भगवान् वदेन्नः जनस्य कृष्णात् विमुखस्य दैवात् अधर्मशीलस्य सुदुःखितस्य अनुग्रहायेह चरन्ति नूनं भूतानि भव्यानि जनार्दनस्य तत्साधुवर्यादिशवत्मशं नः सम्रादितो भगवान् येन पुंसां हृदि स्थितो यच्छति भक्तिपूदे ज्ञानं स तत्त्वादिगमं पुराणं करोति कर्माणि कृतावतारो यान्यात्मतन्द्रो भगवान् त्रयदीशः यथा ससर्जाग्रहितं निरीहः संस्थाप्य वृत्तिं जगदो विदत्ते
यथा पुनः स्वेकयितं निवेश्य शेते गुहायां स निवृत्तवृत्तिः योगेश्वरादीश्वर एक एतत् अनुप्रविष्टो बहुता यदासीत् क्रीडन् विदत्ते द्विजगोसुराणां क्षेमाय कर्माणि अवतारभेदैः मनो न तृप्त्यभिशृण्वतां नः सुश्लोकमौलेश्चरितामृतानि यैस्तत्त्वभेदैरतिलोकनाथो लोकान् सह लोकपालान् अचीक्लृपत्यत्र हि सर्वसत्त्व निकाय भेदः त अधिकृतः प्रदीतः येन प्रजानामुदात्मकर्म रूपाभिधानां च भिदां व्यधत्त नारायणो विश्वसृडात्मयोनिः एतच्च नो वर्णय विप्रवर्य परावरेषां भगवन् व्रतानि श्रुतानि मे व्यासमुखादवीक्ष्णम् आतृप्नमक्षुल्लसुखावहानां तेषां हृदे कृष्णकथामृदौगात् कस्तृप्त्यनात् तीर्थपदोऽभिधानात् सत्रेषु वः सूरिभिरीड्यमानात् यः कर्णनाटीं पुरुषस्य यातो भवप्रदां गेह रदिं चिनत्ति मुनेर्विवक्षोर्भगवद्गुणानां सकापि ते भारतमाह कृष्णः यस्मिन् नृणां ग्राम्यसुखानुवादैः मदिर्गृहीतोऽनु हरेः कथायां सा श्रद्धानस्य विवर्धमाना विरक्तिमन्यत्र करोति पुंसः हरेः पदानुस्मृतिनिर्वृतस्य समस्तदुःखात्ययमाशु दत्ते ताञ्चोच्य शोच्यानवितोऽनुशोचे हरेः कथायां विमुखानगेने शिनोति देवो अनिमिषत्तु येषाम् आयुर्वृधावादगदी स्मृतीनां तदस्य कौशारवशर्मधातुः हरेः कथामेव कथासु सारम् उत्थृत्य पुष्पेभ्य इवार्थबन्धो शिवाय न कीर्तयतीर्थकीर्तेः स विश्वजन्म स्थितिसंयमार्थे कृतावतारः प्रगृहीतशक्तिः चकार कर्माणि आदिपुरुषाणि यानीश्वर कीर्तयतानि मह्यम् श्रीशुक उवाच स एवं भगवान् पृष्टः शत्राकौशारविर्मुनिः पुंसां निःश्रेयसार्धेन तमाह बहुमानयन् मैत्रेय उवाच साधु पृष्टं त्वया साधो लोकान् सात्वनुगृह्णता कीर्तिं विदन्वता लोके आत्मनो अधोक्षजात्मनः नैदच्चित्रं त्वयिष्यत्तः भादरायण वीर्यजे गृहीतोऽनन्यभावेन यत्त्वया हरिरीश्वरः माण्डव्यशापात् भगवान् प्रजा संयमनोयमः भ्रातुः क्षेत्रे भुजिष्यायां जातः सत्यवती सुधात् भवान् भगवतो नित्यं सम्मतः सानुगस्य च यस्य ज्ञानोपदेशाय महादिशत् भगवान् व्रजन् आदते भगवल्लीला योगमायोपबृंहिताः विश्वस्थिति उद्भवान्धार्था वर्णयामनुपूर्वशः भगवानेकासेदम् अग्र आत्मनां विभुः आत्मेचानुगदावात्मा नानामत्युपलक्ष्यणः स वा एष तदा दृष्टाः न पश्यदृश्यमेकराट् मेने असन्तमिवात्मानं सुप्तशक्तिरसुप्तदृक् सा वा एतस्य संदृष्टुः शक्तिः सदसदात्मिका माया नाम महाभाग ययेदं निर्ममे विभुः कालवृत्त्या तु मायायां गुणमय्या मदोक्षुजः पुरुषेण आत्मभूतेन वीर्यमादत्तवीर्यवान् तदोऽभवन्महत्तत्त्वम् अव्यक्तात् कालचोदितात् विज्ञानात्मा आत्मदेहस्थं विश्वं व्यञ्जं स्तमोनुतः सोऽभ्यंशगुणकालात्मा भगवद्
सोऽभ्यंशकुणकालात्मा भगवद्दृष्टिगोचरः आत्मानं व्यकरोधात्मा विश्वस्यास्य शुश्रूषया महत्तत्त्वाद्विकुर्वाणात् अहं तत्त्वं व्यजायत कार्यकारणकर्त्रात्मा भूतेन्द्रियमनोमयः वैगारिकतैजसश्च तामसश्चेत्यहं त्रिधा अहं तत्त्वात् विकुर्वाणात् मनोवैगारिकादभूत् वैगारिकश्च ये देवा अर्थाभिव्यञ्जनं यदः तैजसानीन्द्रियाण्येव ज्ञानकर्ममयानि च तामसो बोधसूक्ष्मादिः यद कं लिङ्गमात्मनः कालमायांशयोगेन भगवद्वीक्षितं नभसो अनुसृतं स्पर्शं विकुर्वन् निर्ममे नीलम् अनिलोऽपि विकुर्वाणो नभसोरुपलान्विदः ससर्जरूपतन्मात्रं ज्योतिर्लोकस्य लोचनम् अनिलेनान्विदं ज्योतिः विकुर्वत्परवीक्षितम् आदत्ताम्भोरसमयं कालमायांशयोगतः ज्योतिषाम्भोनुसंसृष्टं विकुर्वत् ब्रह्मवीक्षितं महीं गन्धगुणामादात् कालमायांशयोगतः भूतानां नभादीनां यत् भव्यावरावरं तेषां परानुसंसर्गात् यथा संख्यं गुणान्विदुः एते देवाः कलाविष्णोः कालमायांशलिङ्गिनः नानात्वात् स्वक्रियानीशाः प्रोचुः प्राञ्जलयो विभुं देवावूचुः नमामते देवपतारविन्दं प्रपन्नथा उपशमाधपत्रं यन्मूलकेता यदयोञ्जसोरो संसारदुःखं बहिरुत्क्षिपन्ति दाधर्यतस्मिन् भवैष जीवाः तापत्रयेनापहना न शर्म आत्मं लभन्ते भगवांस्तवाङ्ग्रे छायां सविद्यामदाश्रयेम मार्गन्धियत्ते मुखपद्मनीटैः चन्तः सुपर्णे ऋषयो विविग्धे यस्याघमर्षोद सरिध्वरायाः पदं पदं तीर्थपदप्रपन्नाः यश्रद्धया शुद्धवत्यया च भक्त्या संरज्यमाने हृदये वधाय ज्ञानेन वैराग्यबलेन धीराः व्रजेम तत्ते अङ्घ्रिसरोजपीठम् विश्वस्य जन्म स्थितिसंयमार्ते कृतावतारस्य पदाम्बुजं ते व्रजेम सर्वे शरणं यदीश स्मृतं प्रयच्छति अभयं स्वपुंसां यत्सानुबन्धे असति देहगेहे माहम् अमाहमित्यूढदुराग्रहाणां पुंसां सुदूरं वसतोऽपि पुर्यां भजेम तत्ते भगवन् पदाब्जं तान्वैः असत्वृत्तिभिरक्षिभिर्ये पराहृदान्धर्मनसः परेश अतो न पश्यन्ति उरुखाय नूनम् एते पधन्यासविलासलक्ष्म्याः पानेन ते देवकथासुतायाः प्रवृत्तभक्त्या विशदाशयाये वैराग्यसारं प्रतिलप्य बोधं यदाञ्जसान्वीयुरघुण्ठिधिष्ण्यं तथा परे च आत्मसमाधियोग बलेन जित्वा प्रकृतिं बलिष्ठां त्वामेव धीराः पुरुषं विशन्ति येषां शमस्या न तु सेवयाते तत्ते वयं लोकस्य सृक्षयाद्य त्वयानुसृष्टास्त्रिभिरात्मभिः स्म सर्वे वियुक्ताः स्वविहरान्त विहारतन्त्रं न शक्नुमस्तत्प्रतिहर्तवेते यावद्बलिं ते अजहरामकाले यथा वयं चान्नमधाम यत्र यथोभयेषां तयिमे हि लोकाः बलिं हरन्दो अन्नमदन्त्यनूहाः त्वं न सुराणामसि सान्वयानां कूटस्थ आद्यः पुरुषः पुराणः त्वं देवशक्त्यां गुणकर्मयोनौ रेदस्त्वजायां कविमाददेजः
ततो वयं सत्प्रमुगायदर्थे बभूविदमात्मन् करवाम किं ते त्वं न स्वचक्षु परिदेहि शक्त्या देवक्रियाते यदनुग्रहाणां श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे நம்ம ஸ்மரணை பண்ணாலே நம்ம கடைசி காலத்துல நம்ம என்ன நினைக்கிறோமோ இல்லையோ பகவான் இடத்துல பண்ணிருக்கோம் சார். பாத்தீங்களா, அது ரொம்ப அந்த ஏன்னா அந்த விராட் புருஷன்ங்கிறது தான் நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம், நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம்னு சொல்லி கொடுக்கறது தான் விராட் புருஷன். அதனால கடைசி நேரத்துல இந்த விராட் புருஷனை பத்தி நம்ம தியானம் பண்ணணும். அதை நம்ம இந்த பாகவதத்தில் திருப்பி 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 சொல்றதுனால நம்ம மனசுல பதிஞ்சிடும், அப்படியே வந்துடும் கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது. அப்போ விராட் புருஷனுடைய அந்த உற்பத்தியை பத்தி பேசுறாரு ரொம்ப அழகா ரிஷிரோ வாச்சன்னு. ரிஷி நீங்க சொல்றது யாரு? மைத்ரேய மகரிஷி விதுரர்கிட்ட சொல்லிட்டு இருக்கார் பாகவதத்தை இல்லையா. நம்ம அதை அடிக்கடி நம்ம ரீகால் பண்ணிட்டே இருந்தோம்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கு, சரியா? அப்போ அவர் சொல்ற இந்த எல்லா தேவதைகளையும் படிச்சாச்சு. நம்ம லாஸ்ட் என்ன முடிச்சோம்? தேவஸ்துதியை முடிச்சோம். எல்லா தேவதைகளையும் படிச்சாச்சு. 30 கோடி தேவதைகள் எல்லாம் இருக்கா. ஆனா அவர்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனா அவர்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருந்தது, சரணாகதி. அவன் ஸ்துதி பண்ணான் அழகாக. தேவஸ்துதியில எல்லாம் நீதானே எல்லாம் நீதானேன்னு சொல்லிட்டு ஸ்துதி பண்ணா. ஸ்துதி பண்ண அப்புறம் பகவான் தனித்தனியா நிக்கிறவாளை எல்லாரையும் சேர்ந்து தன்னுக்குள்ள அடக்கிட்டு பெரிய ஹைரண்ய அண்டமாக அவர் இருந்தார். அதுலேருந்து வர்றது இது எப்படின்னா, தனித்தனியா இருக்காளே ஒன்னொன்னு. அப்போ அவ இருக்கிறா, அவ ஸ்துதி பண்ணிட்டா, எல்லாம் முடிச்சு தானே தன் சக்தியோடு உட்புகுந்தார். அதனால்தான் நம்மளுடைய தேகம் சிவமாகிறது. அதனால்தான். அது இல்லைன்னா அந்த அந்த கொம்பை எடுத்துட வேண்டியதான் இல்லையா. ஏன்னா அவர் என்ன பண்ணாரா, பிரவிசந்தி உள்ள நுழையுதல். இப்போ ஒரு இடத்துல உள்ள நுழைஞ்சுதானே போறோம். என்ன நம்மளுடைய கிரகமா இருந்தாலும் சரி, பகவானுடைய கோவிலா எல்லாமே உட்புகுதல். அந்த அந்த கான்செப்ட் தான் அது உட்புகுதல். அப்ப பகவானே இங்க என்ன பண்ணாரா, உள்ள போனார். உள்ள போயிட்டு அவ கூட தத்துவங்கள் இருக்கே, இந்த 23 தத்துவங்கள், கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, பஞ்சபூதங்கள், கரணங்கள், 5 தன்மாத்திரைகள், 3 குணங்கள் எல்லாமா சேர்ந்து புருஷன் பிரகிருதி எல்லாமா சேர்ந்து அந்த 23 தத்துவங்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு இவர் உள்ள நுழைஞ்ச அப்புறம் கிரியாசக்தி, இச்சக்தி, ஞான சக்தியாக அவர்களுக்கு பிரேரணை பண்ணார். அப்போ நம்ம ஏன் எல்லாத்துக்கும் ஒரு தியானத்தோட ஆரம்பித்தோம்னா, நம்ம ஏதோ ஒரு கற்றையில வருவோம், நம்ம மனசுல ஏதோ ஓடிட்டு இருக்கோம். அப்ப நம்ம தியானம் பண்றச்சு நம்மளுடைய மனமெல்லாம் ஒரு இடத்துல குவியும். அதனால்தான் எத்தனை பெரிய விஷயம் பண்ணாலும் பகவான ஸ்மரணை பண்ணிட்டு ஆரம்பிக்கும். இப்ப தேவர்கள் என்ன பண்ணா, ஸ்மரணை பண்ணா, ஸ்துதி பண்ணா. அதுக்கப்புறம் பகவான் பிரசாதமாகி அவருக்கு ரொம்ப அழகாக இந்த உட்புகுந்து கொண்டு அவர்களுக்கு உண்டான ஆற்றலை கொடுத்தார் விராட் புருஷன். இப்ப நீங்க பாகவதத்துல இது நம்ம படிச்சதுதானேன்னு நினைப்போம். விராட் புருஷன் நாராயணத்துல படிச்சிருக்கோம், 2வது சங்கத்துல படிச்சிருக்கோம் இல்லையா, இப்ப 3வது சங்கத்துல. ஆனா ஒரு தடவை படிக்கிறச்சும் புதுசா ஒரு இன்ஃபர்மேஷன். இதுல பாருங்க ரொம்ப அழகாக இப்ப நம்ம ஹிரண்மயமான பெரிய அண்டம் ஞாபகம் இருக்கு நமக்கு இல்லையா. இதுல இருந்து இரண்ய கர்ப்பனாக பகவான் வைராஜ புருஷன் வந்தார், விராட் புருஷன். அப்ப அதுல அவர் சொல்றார், இவ்வளவு அழகான இரண்மயமான அந்த அண்டம் என்ன பண்ணிட்டு நீரில் உறைந்தது. உடனே நம்ம என்ன நினைச்சுக்கணும், இதெல்லாம் முன்னாடி நடந்ததே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க அதே நேரத்துல நம்மளும் அப்படிதான் இருந்தோம். ஒரு பெண் கர்ப்பவதியானா இல்லையா, அந்த அண்டமானது கருவச்ச அப்புறம் நீர்ல தானே இருக்கு. நம்மளுடைய தேகத்திலேயும் 70% நீர் தானே. ஒரு பெண்ணின் உள்ளிலும் வைராஜ புருஷனாக இருந்து கொண்டு அவன் தான் பண்ணிட்டு இருக்கான். இது நம்மளுடைய பெரிய சாதனை இல்லை இல்லையா. ஒரு பெண் பெற்றெடுக்கின்றாள்னா அது அவளுடைய சாதனை இல்லை, பகவான் ஒருத்தருக்கும் தாயாக இருந்து செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ இதுல அவர் சொல்ற, தேவ வருஷம் 1000 வருடங்கள் நீரில் உறைந்திருந்தது இந்த அழகான ஹைரண்யம். அப்புறம் இந்த அழகான பிரபஞ்ச சிருஷ்டிக்கு கிரியாசக்தி, இச்சாசக்தி மூலமாக அதெல்லாம் தன்னைத்தானே, அதாவது தன்னை பிரிச்சு நின்று 3ஆ பிரிக்கிறது. பகவான் என்ன பண்றாரு, மகத்தத்துவத்தை வச்சுன்னா படைக்கிறார். இப்ப இது எல்லாத்தையும் தான் உள்ள வச்சுட்டு இருக்காரு. அவர் இப்ப என்ன பண்ணார், அந்த அண்டத்திலிருந்து விராட் ரூபியாக வருகின்றார். அதுதான் கணக்கு பிரகாரம் முதல் அவதாரம். நம்மளாம் மத்ஸ்ய அவதாரத்தோட நின்றுட்டோம். அந்த மத்ஸ்யமும் வருவதற்கு முன்னாடி ஏன்னு சொல்லுங்க, மத்ஸ்ய அவதாரத்துல ஆல்ரெடி ஹயக்ரீவங்கிற அசுரன் இருந்துட்டான். பிரம்மதேவருடைய முகரந்திரத்திலிருந்து வேதங்கள் களவாடப்பட்டது. சோ இது என்னன்னா எவர் எக்ஸிஸ்டிங், எதுவுமே இல்லாத போது முதல்ல ஆதி புருஷன் சொல்றோம்ல, இந்த ஆதி புருஷன் அழகான இந்த விராட் புருஷன்.
பெரிய ரூபத்தோட அவர் வராருன்றத 8வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்றார். ஏஷேஷ त्वाम् नात्मना अंशः परमात्मनः आद्योवतारो यत्रासौ பூதகிராமோ விபாவியதே. அவருடைய அம்சமாக அவரிடத்திலிருந்து எல்லா பூதங்களும் தோன்றின. உடனே பூதம்னா ஏதோ பூதம் போல இருக்குன்னு நினைச்ச கூடாது. ஒரு என்டிட்டி, ஒரு கிரியேச்சர், ஏதாவது ஒன்று படைக்கப்பட்டாலே அது பூதம் தான் இல்லையா? அது சொல்ற. அதுக்கப்புறம் ரொம்ப அழகா இவர் வந்து எப்படிப்பட்ட தன்னை பிரித்து கொண்டார், 3ஆக பிரித்து கொண்டார்னா, எப்பயுமே சொல்லுவோம் இல்லையா, ஆதி தெய்வீகம், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம்னு 3ஆ பிரிப்போம். அதுல அது மட்டும் இல்லை, தன்னை பிராணனாக 10ஆக பிரித்தார். நம்ம எப்படி நைவேத்தியம் பண்றச்சு பிராணாய சுவாகா சொல்றோம் இல்லையா, அந்த அழகா வந்து பிராணாய சுவாகா, அபானாய சுவாகா, வியானாய சுவாகா இல்லையா, உதானாய சுவாகா, சமானாய சுவாகா, பரபிரம்மனே சுவாகா அப்படின்னு சொல்லிதான் நம்ம நைவேத்தியம் பண்றோம். அப்போ இத்தனை விஷயங்களும் இத்தனை அழகான அந்த பிராணனே நம்ம உள்ளதான் இருக்கு. அந்த 10 பிராணன் இருக்கு நமக்கு. இதுதான் ஔவையாரும் சொல்லியிருப்பா விநாயகர் கவல்ல. அழகாக அந்த பிராணனை அடைக்கணும்ட்டு அழகா அப்படியே மேலே எழும்போம் அந்த சக்திங்கிறத சொல்லியிருப்பா. இப்போ இது வந்து இந்த மகா தத்துவத்தினுடைய தலைவனான இந்த பகவான் 23 தத்துவங்களை வைத்துக்கொண்டு படைப்பை தன்னிடத்தில் இருந்து தோற்றுவித்தார். அப்ப முதல் ரூபம் விராட் ரூபம், அவதாரம் முதல் விராட் ரூபம் சரியா. அதுல அவர் சொல்ற, சரி இந்த விராட் ரூபம்னு சொல்றாலே அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்குமே, புருஷன் சொல்லிட்டோம். புருஷன்னா என்ன, பிரகிருத்தியோட சேர்ந்தது, இயற்கையோட சேர்ந்ததுதான் புருஷன். பிரகிருத்தியும் பஞ்சபூதங்களும் சேர்ந்தாதான் புருஷன் இல்லையா. ஒரு என்டிட்டியை தான் புருஷன் சொல்ற. உடனே நீங்க ஆண் நினைச்சுக்காதீங்க. இப்போ ஒரு எறும்பு இருக்கோம்னா அதுவும் ஒரு புருஷன் தான் இல்லையா. அப்போ இதுல அவர் சொல்ற, இவர் வந்து அப்படியே அந்த ஜலத்திலேருந்து பெரிய ரூபம் அங்கேன்னு வந்ததுன்னு சொல்றாளே, சொன்ன உடனே அது முகம் முதல்ல தோன்றுதான். நீங்க இதை பார்த்தீங்கன்னா ஒரு கருவுச்ச பெண்ணுக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அங்கங்கள் எல்லாம் வந்திருக்கோங்கிறத இல்லைன்னு பார்க்கலாம். அப்ப பாகவதங்கிறது நீங்க வந்து ஏதோ 5000 வருஷம் முன்னாடி இருக்கிறதெல்லாம் நினைக்கவே வேண்டாம். அந்த பாகவதம் தான் சயின்ஸு. இதுல இருந்து தான் எல்லாமே வந்திருக்கு. பாருங்க, முகம் தோன்றித்தான் அந்த விராட் புருஷன் தான் முகம் தோன்றிட்டு அதை அவர் சொல்றாரு. என்னென்னா, விராட் புருஷனுக்கு முதல்ல தஸ்ய நிராசியம் நிர்பின்னம் லோகபாலோ விஷத்பதம் வாச்சா சுவாமி. உங்களுக்கு நல்லா தெரியும், வாயுள்ள பிள்ளை பிழைத்து கொள்ளணும். வாய் தான் முக்கியம் இல்லையா. முதல்ல வாய் தோன்றித்தான். அந்த குழந்தை வாயால் அழுதாதானே தாய் பால் கொடுப்பாங்க சொல்லுங்க இல்லையா. முதல்ல வாய் தோன்றிட்டு, வாய் தோன்றியதுனால என்னாச்சு, அதுக்குண்டான தேவதையான அக்னியும் தோன்றியது. இப்ப கப்பல் பண்ற. இவ்வளவு நாள் நம்ம விராட் புருஷன் என்ன பார்த்தோம், ஒன்னொன்னு இவர் இங்க இருக்காரு, இவர் எங்க இருக்காரு, இவர் எங்க இருக்கான்னு பார்த்துட்டே இருந்தோம். இப்போ வாய் முகரந்தம் தோன்றிட்டு அதோடு சேர்ந்து அக்னி அதற்குண்டான அதிர்ஷ்டான தேவதையாக. அதனாலதான் இன்றைக்கும் வாயை திறந்தா கொஞ்சம் சூடா இருக்கு ஏன். அதுக்கப்புறம் என்ன பண்ணா நாக்கு தோன்றுது, சுவையுணர்வு. அதுக்கு வேண்டிய ஜிஹ்வாக்கு வேண்டிய வருணன் நீர் இருக்கு, நீரின் பிறப்பிடம் இல்லையா, தண்ணீர். அப்போ அது சொல்றேன். இந்த வாக்கு தோன்றிட்டு வாக்கு இந்திரியம் தோன்றிட்டு, அடுத்தது வந்து கண்ணங்கள் கபோலம் தோன்றிட்டு, அந்த கபோலத்துக்கு அப்புறம் ஜிஹ்வா தோன்றிட்டு, நாக்கு தோன்றிட்டு, அதனுடைய தலைவனான வருணனும். இப்ப ஏன் அப்படின்னா, இப்ப மொத்தமா இருக்கு அவியல் மாதிரி. எல்லா தேவதைகள் எல்லாம் ஒன்னா இருக்காது, பிரிக்கிறார். உனக்கு இந்த டிபார்ட்மெண்ட், உனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்னு எப்படி இந்த கம்பெனியோட ஹெட்டு பிரிப்பாளோ அது மாதிரி பிரிச்சு 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 சொல்ற. அடுத்தது வந்து மூக்கு துவாரங்கள் தோன்றிட்டு, அந்த மூக்கு துவாரங்கள்னால என்ன, கிரானம் நுகர்கின்ற சக்தி. மூக்குக்கு யாரு அதிதேவதைன்னா அஸ்வினி தேவர்கள், அவர்கள் உட்புகுந்தார்கள். ஸோ எல்லாம் தனித்தனியா இருக்கா. உனக்கு இந்த 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 அங்கங்களோட தேவதைன்னு அவர் வந்து உட்புகுந்து அவளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அசியூம் பண்ணிட்டான். அதுதான் அவர் சொல்லிட்டு இருக்கார் ரொம்ப அழகா. அதுக்கப்புறம் தான் சக்ஷு வருது. முதல்ல வாய், கண்ணம், மூக்கு, அதுக்கப்புறம் தான் கண்கள். அது சொல்ற சக்ஷு. அது சொல்லி 15வது சாசல நிர்பின்னே அக்ஷினி தோஷ்டா லோகபாலோ விஷத் விபோவோ. உள்ள நுழைஞ்சிட்டார். யாரு? லோகபாலனான சூரியன் தான் கண்ணினுடைய தேவதை. அதனாலதான் பாருங்க, காலம்பர சூரிய நமஸ்காரம் பண்றச்சே சூரியனை பார்த்தேன்னா கண்ணுக்கு நல்ல ஆரோக்கியங்கிறார். சரி, சயின்ஸும் ஹெல்த் எல்லாமே ஆன்மீகத்துக்குள்ள வந்துருச்சு. நம்ம வந்து இப்போ புதுசா கத்துக்கிற மாதிரி கத்துட்டு இருக்கோம். இது ஆல்ரெடி சொல்லப்பட்டது பாகவதத்துல ஆச்சா. அதுக்கப்புறம் வந்து தோல் தோன்றுனா அதுல ரோம கும்பங்கள் எல்லாம் இருக்கு. அந்த தோலை வந்து அதனுடைய தலைவன் யாருன்னா வாயு. ஏன்னா காற்றடிச்சா நம்ம தோல் தான் முதல்ல நம்ம சொல்றோம். சில்லுன்னு இருக்கு, சூடா இருக்கு இல்லையா, தொடு உணர்ச்சி
அந்த தொக்கு இந்திரியம் அது வந்து வாயுதேவன் உட்புகுந்தாராம். அதுக்கப்புறம் இரு காதுகள் கர்ண இந்திரியங்கள் அதுக்கு வந்து அது வந்து என்ன பண்ணோம், ஒலியை கேட்க ஆரம்பிச்சோம். தன்மாத்திரைன்னா நுண்ணிய உணர்வு. ஒலிக்கு போய் நம்ம வந்து அடையாளம் சொல்ல முடியுமா, இப்படி இருக்கும் இப்படி இருக்கும்? இல்லை, ஒலிக்கெல்லாம் அடையாளம் சொல்ல முடியாது. அதெல்லாம் அனுபவித்து மிகவும் நுண்ணிய உணர்வானது அது. அதை அவர் சொல்லிட்டு இருக்கார். அடுத்து மேலே அந்த தொக்கு, அதாவது அதில் ரோம கும்பங்கள்லாம் இருக்குமோ, நான் அது பயிர்கள் மூலிகைகள். நம்ம படிச்சோமோ இல்லையோ, பகவானுடைய ரோம கும்பங்கள் தான் மரங்கள் செடிகள் லதாதி வகைகள்னு. அடுத்து அந்த மலையா இருக்கிறது அவருடைய பெரிய பெரிய எலும்புகள், அது நாடியா போயிட்டு இருக்குது, ரத்தமா போயிட்டு இருக்குது, அது ரிவர்ஸ் சரித்தா இல்லையா. அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் சொல்லி ரொம்ப அழகாக அவருடைய என்னென்னலாம் துவாரங்கள், அப்பான துவாரத்திலேருந்து மன துவாரத்திலேருந்து அவருடைய பிறப்பொறுப்புக்கான எல்லாத்தையும் சொல்லிட்டே வர சொல்லிட்டு 2 கால் தோன்றிட்டு பாதாவசிய. அந்த கால் யாரு தெரியுமா, பகவானுடைய கமனம் நடை. அதனால்தான் சொல்றோம், இந்த மாதிரி காலத்துக்கு பதில் சொல்லணும், நீ காலம் பதில் சொல்லணும். காலம் யாருக்கும் காத்திருக்காது, காலத்துக்காக. அதாவது அதுதான் நம்மளை டிக்டேட் பண்ணுமே தவிர நம்ம காலத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா. அதாவது அந்த நேரத்தில் நடந்துடும். அது ஏன்னா பகவானுடைய கமனம் நடை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் புத்தி உண்டானது. அப்ப பாருங்க, முதல்ல உறுப்புகள் தான் உண்டாச்சு இல்லையா, முதல்ல உறுப்புகள் தான் உண்டாச்சு, அதுக்கப்புறம் தான் புத்தி வருது. அந்த புத்தியில யாருக்கு புத்தி புத்திமானா ஞானமானா இருக்கணும்னா பிரம்மதேவர், அவருக்கு அசைன் பண்ணியாச்சு இல்லையா. அதுக்கப்புறம் ஹிருதய கமலம் வருது. அந்த ஹிருதயத்தினுடைய தேவதையாக சந்திரன், மனத்தினுடைய ஏன்னா அந்த சந்திரன் நீங்க பார்த்துருப்பேன் 15 நாள் தேயும் 15 நாள் வரும். மனம் வந்து சில நேரத்தில் சந்தோஷமா இருக்கு, சில நேரம் டல்லாயிடும் இல்லையா. அதனாலதான் மனத்துக்கு ஒப்பிடுறது சந்திரனை. அடுத்தது வந்து இப்பதான் சொல்றேன், நாளைக்கு வருது 6 பிளானட்ஸ் ஒன்னா வருது, கோள்கள் வர்றதுன்னு. எதுக்கு பயப்படுறாளோ இல்லையோ, இதுக்கு பயந்துடுறா. நாத்தை விட்டு வெளில போக மாட்டேன், அப்படியாச்சு இப்படியாச்சு. பரவாயில்ல, அன்னைக்கு ஒரு நாளாவது பகவான் ஸ்மரணையோட இருக்கான சந்தோஷம் இல்லையா. அடுத்தா புத்தி வந்தது, ஹிருதயம் வந்தது, அடுத்து அகங்காரம் வந்தது. அகங்காரம் வர்றச்சே அது என்ன, நான் என்னோடது நான் பண்றேங்கும் போது ஆக்சுவலாக நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ தமசு ரூபத்தினுடைய அதிபதியாக ருத்ரதேவன் உட்புகுந்தார். ரஜஸுக்கு பிரம்மதேவன், தமசுக்கு ருத்ர பகவான். இதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி கற்றுனுட்டேனாலும் அப்படியே ரிவைஸ் பண்ண உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆச்சா. அடுத்தது என்ன ஆயிடுச்சுன்னா, சுத்த சைதன்யமா பகவானுடைய சுத்த சைதன்யம். அந்த சுத்த சைதன்யம் தான் நம்ம எல்லாருள்ளயும் இருக்கு. ஆனால் நமக்கு அதை உணர முடியல. நல்லா யோசிச்சு பாருங்க, தூங்கின்னு இருக்கிறச்சே நம்ம உணர்றோம். ஏன்னு சொல்லுங்க, அந்த சைதன்யத்தோட நம்ம ஒன்றிடுறதுனால நாங்கிற நினைப்பு இருக்க மாட்டேங்குது. ஆழ்நிலை உறக்கத்துல அவரோட ஒன்றி இருக்கிறதுனால காலம்புரை எழுந்தா சந்தோஷமா இருக்கு. அதனால சொல்லிட்டு கெட்ட கனவு காணாம இருந்த வரைக்கும் அதான் சுசுப்தி நிலை, ஆழ்நிலையில. அப்போ சுத்த சைதன்யம் ஆயிடுத்து. அதனால இப்ப எல்லாம் முடிஞ்சுடுத்து. என்ன முடிஞ்சுடுத்து, படைப்புகள் முடிஞ்சுடுத்து. அதுக்குண்டான அதிதேவதைகளை போட்டாச்சு, அவளுக்கு அசைன் பண்ணிடுச்சு. சரி, அவருடைய அந்த தலையிலிருந்து பாதம் வரைக்கும் கீழே பாதாதிகேஷன்னா கீழேந்து அதல சுதல விதல பாதாளம், கீழே 7 பூர்போஸ்வகா மகா ஜனதபா, மேலே 7, அதுக்கப்புறம் சத்தியலோகம், எல்லாம் படைக்கப்பட்டன. அதெல்லாம் சொல்றாங்க ரொம்ப அழகாக. இந்த 3 குணங்கள் படைக்கப்பட்டது. அதை வச்சுட்டுதான் தேவர்கள், மனிதர்கள், இந்த 4 காலிகள், பிராணிகள் எல்லாமே படைக்கப்பட்டது. சரி, இப்போ இந்த தேவர்கள் மட்டும் சொர்க்கத்துல இருக்கா அப்படின்னா எப்படி இருப்பா, சாத்விக குணம் இருந்தால். அதுதான் கேட்டகரைஸ் பண்றது. மனிதர்கள் வந்து மத்திய குணமா இருக்கா, ரொம்ப ரஜஸ் ரொம்ப ஜாஸ்தியாகி மற்றவர்களை துன்புறுத்துற மாதிரி இந்த பிராணிகளா இருப்பான், அசுரர்களா இருப்பான் இல்லையா. அந்த 3 நிலை இருக்கே, அதெல்லாம் அவ குணத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு உண்டான இடங்கள் சொர்க்க லோகத்துக்கு. அதுதான் அவர் சொல்ற சாதாரணமா. இப்போ அதாவது வேதங்கள் தோன்றிட்டு வேதங்களை சொல்லிக்கொண்டு அவர்கள் அந்த விப்ரர்கள்லாம் வேதங்களை சொல்லி இது பண்றச்சு என்ன ஆகும்னா, பகவானிடத்துல செல்லுவதற்குண்டான அந்த நம்மளே பிராப்தி ஆக்கிக்கிறோம்ல, தகுதி வரும். அது அவர் சொல்ற எப்படின்னா, அவருடைய பாகுவிலிருந்தும் அவருடைய முகரந்திரத்திலிருந்து முதல்ல வர்ணாசிரமத்தில் ஃபர்ஸ்ட் விப்ரர்களும், அதுக்கப்புறம் பாகு தோல் வலிமை உடையவர்கள் சத்திரியர்களாகவும், அதுக்கப்புறம் வைசியர்களாகவும், அதுக்கப்புறம் சூத்திரர்களாகவும் 4 வர்ணங்கள்னு. ஆனா ஒண்ணு மட்டும் நினைக்கணும், இந்த வர்ண பேதங்களுக்கும் அவ நடந்துக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த வர்ணாசிரம தர்மம்னு ஒண்ணு இருக்கு. எவன் ஒருத்தன்
அழகான விப்ர குலத்தில் பிறந்து எப்பொழுதுமே சூதிச்சுட்டு இருக்கா, அப்படியே அழுதுண்டு பல்மிண்டு இது பண்ணிட்டு இருக்கா. அப்புறமா அவதான் சூத்ரா. சூத்ரான்னு ரொம்ப உடனே மனுஷ பாதத்துலேருந்து வந்து அவெல்லாம் ரொம்ப அந்த இது சொல்லலை. எப்பையும் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு தன்னைத்தானே வருத்துகிறவர்கள் தான் அந்த வர்ணம்னு சொன்னாலே தவிர இது வேலையின் அடிப்படையில இல்லை. அப்ப இன்றைய காலகட்டத்தில் நம்ம என்ன நினைக்கணும்னா, நீ எந்த வர்ணத்துல பிறந்தாலும் பரவாயில்ல, உன்னுள்ள இருக்க பகவானை நினைச்சு சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா, எனக்கு இந்த ஒரு நாளை கொடுத்து எனக்கு அந்த ஒரு அழகான விஷயங்களை கத்துக்கிறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்கே, என்னை இப்படி நல்லா வச்சிருக்கேன்னு பகவானுக்கு சுதி பண்ணானா அவாதான் விற்பனை. பிரம்மத்தை எறிந்தவன் பிராமணனை தவிர அது ஒரு அழகான ஒரு யஜ்ஞோபீதத்துல நின்ற விஷயம் இல்லை. அப்போ பிரம்மத்தை அறிதல்னா என்ன? பிரம்மத்தை அறிதல் இந்த விராட் புருஷனுடைய தத்துவத்தை அறியறது பிரம்மத்தை அறிதல். பிரம்மத்தை அறிந்தவன் என்ன பண்ணுவான்? டிஃபரன்சியேட் பண்ணவே மாட்டான். அவனுக்கு எல்லாமே ஒண்ணு, எல்லாமே ஒண்ணு. ஏன் சொல்லுங்க, இந்த பாகவதத்துல முதல்ல பார்த்தீங்கன்னா சுபுத்திரான்னு கூப்பிட்ட வியாசர் திரும்பி பார்க்கல. சுகர் போற இடம்லாம் பிரம்மமயமா எடுத்து அவர் தான் பிரம்ம ரிஷிங்கிறோம். அங்க இருக்க தரவக மரங்கள் கேட்டது என்னன்னு, அதுதான் பிரம்மம். அப்ப ராமானுஜர் ஏன் சொல்லுங்க, பிரதமம் லக்ஷ்மணன், திவிதீயம் பலராமனா இருந்தவர் இந்த கலிகாலத்துல ஸ்வயம் அவரே தானே ஆதிசேஷனா அந்த அவருக்கு தெரியுமே. ஏன்னா திரேதாயுகத்துல போய் ராமச்சந்திர பிரபு குரங்கு கட்டினுட்ட இது பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருக்காரு. அது அரக்க குலத்தில் இருந்தா விபீஷன் உன்னோட சேர்ந்து அறுவரானோம்னு, காட்டு ஜாதியா இருந்தா குமர உன்னோட சேர்ந்து ஐவரானோம்னு, அதை பார்த்து பார்த்து பிரபுவினோடது பார்த்து பார்த்து அவரே மனிதனாக அவதரித்து கலிகாலத்துல இந்த டிஃபரன்சியேஷனை பார்க்காத, பார்த்துட்டேனே தெய்வத்தை பார்க்க மாட்டேன். சரி, ஒரு விஷயத்த கல்லுன்னு பார்த்தா கல்லாதான் தெரியும். அந்த கற்சிலையை பார்த்து ஐயோ அம்பாளான்னு பார்த்து அம்பாள் மட்டும்தான் தெரியவா, கல்லு தெரிய மாட்டான். அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி வரணும். அது எல்லாம் அப்படியே வந்துடாது. எவ்வளவுக்கு எவ்வளோ ஆன்மீகத்தை நம்ம ஊர்றோமோ அது வந்து இன்னைக்கும் பாருங்க, நல்லா படிச்சவா, மெத்த படிச்சவா, எது கிரந்தங்கள் எல்லாம் படிச்சவா, நல்ல அனுஷ்டானம் பண்றவா, நல்ல ஞானம் இருக்கவா, டிஃபரன்சியேஷனே பார்க்க மாட்டான். இந்த அரைகுறையா தெரியுது பாருங்க, அவாதான் அந்த டிஃபரன்சியேஷன்ல வந்து உட்காருவா. அதனால என்ன ஆகுதுன்னா, அவளுக்கு கஷ்டப்படுத்துன்னு என்ன ஆகும்னா, அடுத்த ஜென்மம் நமக்கு எவ்வளவு மோசமான ஜென்மம் கிடைக்கும். இதெல்லாம் நம்மளுடைய சாமர்த்தியத்தால நடக்கிறது இல்லை. இந்த ஜென்மா இந்த குலத்துல இந்த தனத்துல இந்த வித்யாலாம் கிடைக்கிறதுக்குலாம் நம்ம சாமர்த்தியமே இல்லை. அதனால அவன் அருள் தான். அப்படி நினைக்கிறச்சே டிஃபரன்சியேஷன் இருக்காது. இப்ப இவர் என்ன சொல்றார், 4 வர்ணங்கள் தோன்றின அப்படின்னு சொல்லிட்டு பத்யாம் பகவதோ ஜக்ஞே சுசூஷா தர்ம சித்தையேன்னு சொல்லிட்டு அவாவா, அதாவது பகவானுடைய சரண கமலங்களில் சேவை செய்பவர். மக்குட்டத்தினுடைய விஷயம் இல்லைங்க, அந்த செருப்பா இருக்கிறதுன்னு இருக்குது பாருங்க. லக்ஷ்மணன் அதானே பண்ண, நின்றால் திருவடியாம் நடந்தால் குடையாம் அவர் உட்கார்ந்தால் சிங்காசனமான லக்ஷ்மணன் அதானே பண்ண. அப்ப அவர் தானே உண்மையான தாசன். அந்த கால சரணாகதி பண்ணாரு இல்லையா? அது அவர் சொல்ற, இந்த சேவை பண்றாளே, இந்த சரண கமலத்துக்கு சேவை பண்றாளே, அதை பார்த்தா ஹரி என்ன பண்றா, துஷ்யத்தே ஹரிஹி, சந்தோஷப்படுவாங்க. அப்ப பகவானுடைய காலில் வந்தவாளை நம்ம வந்து சொல்லக்கூடாதே இல்லையா? எப்படி கொண்டாரா பாருங்க. அதுதான் அவர் சொல்ற, தஸ்யாம் ஜாதக புரா சூத்ரோ யத்விருத்தயா துஷ்யத்தே ஹரிஹி. அந்த சரண கமலத்தை சேவை பண்றவாளை தான் அவர் கொண்டாடிட்டு இருக்கார். இன்னைக்கும் நீங்க வந்து பண்டரிபுரம் போனேன்னா யாரெல்லாமோ ஹரிக்கு பிடிச்சவர். அவ பண்ண வேலைகள்லாம் பார்த்தா, செருப்பு தைக்கிறவனா இருக்கட்டும், இந்த ஒரு முசல்மானா இருக்கட்டும், யாரெல்லாம் இருக்காளோ எல்லாமே ஹரிக்கு உகந்தவர். ஹரி ஹரி ஹரியருன்னு. அப்ப அவளுக்கு பக்தி எப்படி வந்தது? அவளை தன் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுற ஹரி. அதை அவர் சொல்றாரு. அதனாலதான் துஷ்யத்தையே சந்தோஷப்படுறான்னு சொல்லிட்டு இதெல்லாம் முடிஞ்சுட்டு தன்னுடைய கடமைகள் எல்லாம் செய்து கொண்டு அவர்கள் படைப்பினை தொடர்ந்தார்கள் அப்படின்னு விராட் புருஷன் சொல்லிட்டு, இதோடு சேர்ந்து இவர் யார் தெரியுமா? யோகமாயை சிருஷ்டி பண்றவர். யோகமாயின்னா தன்னுடைய படைப்பை ஆயிடுத்து. அவ வந்து இப்ப நம்ம ஒரு கிளாஸ்க்கு வரணும்னு நினைச்சுட்டு இருக்கோம். யாரோ வந்து இல்லை பரவாயில்ல, வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு இழுத்துன்னு போறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துல அந்த மாயை தான் நமக்கு. ஆனா அந்த மாயையும் பகவான் தான். ஆமா, அது அதுவும் மாயம் தான், திருவிளையாடல் தான்.
இல்லையா? நம்மளை வந்து அலக்கழிக்கிறது கலிகாலத்தில் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அப்போ உடனே பகவானுக்கு இந்த மாயையும் சம்பந்தம் இல்லையானா, பகவான் கிட்டேருந்து தான் வந்தது மாயை. ஆனால் இவர் அதில் கலக்கலை. இதை தான் ஸ்ரீ ராமானுஜர் சொன்னார் விசிஷ்டாத்வைதத்தில். மாயை அவரிடத்துல தான் உத்பவித்தது. ஆனால் அவர் அதிலிருந்து அதுக்கு உட்பட்டவர் அல்ல. சாட்சிதி பகவன்னு சாட்சி. அதனாலதான் இன்னைக்கு மனசாட்சி இருக்காங்க இருக்கோம். மனசாட்சி தொட்டு சொல்லு அப்படிங்கிறோம். ஏன்னா அவர் நித்திய சத்தியமா இருக்கார் இல்லையா? அவர் தான் சாட்சி. அவர் கலப்பதில்லை, மாயையில் கலப்பதில்லை. இதெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப அழகாக இந்த மாயினோட இந்த அவருடைய மாயை இருக்கே, அதெல்லாம் எல்லாரும் புரிஞ்சுக்க முடியுமா என்ன பகவான் லீலையே அப்படின்னுட்டு முடிக்கிறார் 39வது ஸ்லோகத்துல. அதோ பகவதோ மாயா மாய நாமபி மோகினி. இவ யாரு? சம்மோகனம் மோகனாத்து. பகவான் யாரு? சம்மோகனம், மோகனமே மோகிக்கக்கூடிய சம்மோகன கிருஷ்ணன். நீங்க பார்த்துருக்க பகுதி வந்து கிருஷ்ண பகுதி ராதையா இருக்கும், அழகா இருக்கும். தம்பதிக்குள்ள ஒற்றுமைக்காக அதை வழிபாடு பண்ணுவா. இவர் சொல்ற அவன் யாரு? அவன் மாயாவியாச்சே, மாய பொண்ணையில மாயையே மயக்கிறவனாச்சு அப்படின்னு முடிச்சார். எத் ஸ்வயம் சாத்மம் அர்த்தம் ஆத்மா ந வேத கிமுதாபரே. அவருக்கு பரமா எதுவுமே இல்லை, அவரே பரம் சொல்லிட்டு லாஸ்டா முடிக்கிற ரொம்ப அழகாக எல்லா தேவதைகள் ருத்ர பகவான் எல்லோரையும் சிருஷ்டித்து அப்படிப்பட்ட அகஞ்சானியுமே தேவதா தஸ்மை பகவானே, தஸ்மைனா உனக்கு, பகவதே நமஹ அப்படின்னு சொல்லி முடிக்கிற ரொம்ப அழகான வைராஜ புருஷம். இது நம்ம ரொம்ப டீட்டெயிலாகவே பார்த்தோம். இன்றைக்கும் மறக்கக்கூடாத விஷயங்கள்லாம் அழகான சொல்லப்பட்டிருக்கோம். சரியா? हरिः ओम्. अथ तृतीयस्कन्धे षष्ठोऽध्यायः. ऋषिरुवाच इति तासां स्वशक्तीनां सतीनाम् असमेध्य सः प्रसुप्तलोकतन्त्राणां निशाम्य गदिमेश्वरः कालसंज्ञां तदा देवीं विप्रचक्तिमुरुक्रमः त्रयोविंशतितत्त्वानां गणं युगपदाविशत् सोऽनुप्रविष्टो भगवान् चैष्टारूपेण तं गणं भिन्नं संयोजयामास सुप्तं कर्म प्रबोधयन् प्रबुद्धकर्मा दैवेन त्रयोविंशतिको गणः प्रेरितो जनयत् स्वाभिः मात्राभिः अधिपूरुषं परेण विशदा स्वस्मिन् मात्रया विश्वसृग्गणः चक्षोभ अन्योन्यमासाद्य यस्मिन् लोकश्चराचराः हिरण्मयः स पुरुषः सहस्रपरिवत्सरान् आण्डकोश उवाप्सासो सर्वसत्त्वोपबृंहितः स वै विश्वसृजां गर्भो देवकर्मात्मशक्तिमान् विवभाजमात्मनात्मानम् एकदा दशदा त्रिधा एष हि अशेषसत्त्वानाम् आत्मांशः परमात्मनः आद्यो अवतारो यत्रासौ बोधग्रामो विभाव्यते साध्यात्मः साधिदैवश्च साधिभूत इति त्रिधा विराट् प्राणो दशवितः एकधा हृदयेन च स्मरन् विश्वसृजामीशो विज्ञापितमदोक्षजः विराजमदभत्स्वेन तेजसैषां विवृत्तये अत तस्याभिपितस्य कदिच्चायतनानिह निर्भिन्द्यन्थ देवानां तानि मे कतदः शृणु तस्याग्निरास्यं निर्भिन्नं लोकपालो विशत्पतं वाचा स्वांशेन वक्तव्यं ययासौ प्रतिपद्यते निर्भिन्नं तालुवरुणो लोकपालो विशत्हरेः जिह्वायांशेन च रसं ययासौ प्रतिपद्यते निर्भिन्ने अश्विनौ नासे विष्णोराविशतां पदं घ्राणेनांशेन गन्धस्य प्रतिपत्तिर्यथा भवेत् निर्भिन्ने अक्षिणी द्वष्टा लोकपालो अविशद्विभोः चक्षुषांशेन रूपाणां
प्रतिपत्तिर्यतो भवेत् निर्भिन्नान्यस्य चर्माणि लोकपालोऽनिलोविशत् प्राणेनांशेन संस्पर्शं येनासौ प्रतिपद्यते कर्णावस्य विनिर्भिन्नौ धिष्ण्यं स्वं विविशोर्दिश शोध्राणांशेन शब्दस्य सिद्धिं येन प्रपद्यते त्वचमस्य विनिर्भिन्नां विविशोर्धिष्ण्यमौषधेः अंशेन रोमभिः कण्डूं यैरसौ प्रतिपद्यते मेढ्रं तस्य विनिर्भिन्नं स्वधिष्ण्यं क उपाविशते रेदसांशेन येनासावानन्दं प्रतिपद्यते कुदं पुंसो विनिर्भिन्नं मित्रो लोकेशाविशते पायुनांशेन येनासौ विसर्गं प्रतिपद्यते हस्तावस्य विनिर्भिन्ना इन्द्र स्वर्पदिराविशते वार्तयांशेन पुरुषो यया वृत्तिं प्रपद्यते पादावस्य विनिर्भिन्नौ लोकेशो विष्णुराविशते गत्या स्वांशेन पुरुषो यया प्राप्यं प्रपद्यते बुद्धिं चास्य विनिर्भिन्नां वागीशोधिष्ण्यमाविशते बोधेनांशेन बोद्धव्यं प्रतिपत्तिर्यतो भवेत् हृदयं चास्य निर्भिन्नं चन्द्रमाधिष्ण्यमाविशते मनसांशेन येनासौ विक्रियां प्रतिपद्यते आत्मानं चास्य निर्भिन्नम् अभिमानो अविशत्पथं कर्मणांशेन येनासौ कर्तव्यं प्रतिपद्यते सत्त्वं चास्य विनिर्भिन्नं महान्धिष्ण्यमुपाविशते चित्तेनांशेन येनासौ विज्ञानं प्रतिपद्यते शेष्णोऽस्य द्यौर्धरापद्भ्यां कम्नाभेरुदपत्यत गुणानां वृद्धयो येषु प्रदीयन्ते सुरादयः आत्यन्तिकेन सत्त्वेन दिवं देवाः प्रभेदिरे धरां रजस्वभावेन पनयो ये च ताननो तार्तीयेन स्वभावेन भगवन्नाभिमाशिता उपयोरन्तरं व्योम ये रुद्रपार्षदं गणाः मुगदो अवर्तत ब्रह्म पुरुषस्य कुरुत्वः यस्तोन्मुखत्वात् वर्णानां मुख्यो भूद्ब्राह्मणो गुरुः बाहुभ्यो अवर्ततच्छत्रं क्षत्रियस्तदनुव्रतः यो जातस्त्रायते वर्णान् पौरुषः कण्डकक्षतात् विशो अवर्धन्त तस्योर्वो लोकवृत्तिकरीर्विभो वैश्यस्तदुद्भवो वार्ता नृणां यः समवर्तयत् पद्भ्यां भगवतो जज्ञे शुश्रूषा धर्मसिद्धये तस्यां जातः पुरा शूद्रो यद्वरुत्या तुष्यते हरिः एते वर्णाः स्वधर्मेण यजन्ति स्वगुरुं हरिं श्रद्धयात्मविशुद्ध्यर्थं यज्जाताः सह वृत्तिभिः एतच्छक्तर्भगवतो दैवकर्मात्मरूपिणः श्रद्धध्यादुपाकर्तुं योगमाया बलोदयम् अतापि कीर्तयाम्यङ्ग यतामति यथा श्रुतं कीर्तिं हरेः स्वां सत् कर्तुं गिरमन्यापि सदा सतीम् एकान्तलाभं वचसोऽनुपुंसां स्वश्लोकमौलेर्गुणवादमाहुः सुदेशविद्वद्भिरुपाकृतायां कथासुतायामुपसंप्रयोगम् आत्मनो अवसितो वत्स महिमा कविनादिना संवत्सरसहस्रान्ते धिया योगविपक्वया अतो भगवतो माया मायिनामपि मोहिनी यत्स्वयं चात्मवत्मात्मा न वेद किमुता परे यदो अप्राप्य न्यवर्तन्त वाचस्य मनसा सह अहं चान्य इमे देवाः तस्मै भगवते नमः। श्रीहरे नमः, श्रीहरे नमः, श्रीहरे नमः।
గోపికా జీవనస్మరణం గోవింద గోవింద. సద్గురు మహారాజ్ కీ జై.